இன்னைக்கு வந்து மேக்சிமம் போர்ட்டல் யூஸ் எப்படி ஒரு பிகினருக்கு போர்ட்டல் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம், பேசிக் பாலிசிஸ் எப்படி இஷ்யூ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்ல தான் இன்னைக்கு ஃபுல்லா கிளாஸ் போகுதுங்க. அப்போ நான் என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். தயவு செஞ்சு மொபைல்ல கிளாஸ் அட்டன் பண்றவங்க வந்து ஜஸ்ட் டில்ட் அப்படியே டில்ட் ஆங்கிள் பிடிச்சிட்டீங்கன்னா வந்து ஃபுல் ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியும். தெரியுதா? வாய்ஸ் ஆடிபிளுங்களா? Sir, clear. Voice and presentation both are clear. Both are clear. Okay. Yes. Okay. So நான் வந்து ஃபர்ஸ்ட்ல இப்போ தேவபிரசாத் சார் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாரு போர்ட்டல் யூஸ் பண்றதுக்கு. நான் ஜஸ்ட் ஒரு ஸ்லைடா போட்டிருக்கேன், ஜஸ்ட் அதுல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணி. ஓகே, இந்த ஸ்லைடு உங்களுக்கு விசிபிளா தெரியுதா? போர்ட்டல் எக்ஸ்பென்சஸ் தெரியுதுல்ல? Yes sir. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட்ல வந்து உங்களுக்கு என்ன பெனிஃபிட் போர்ட்டல்ல, நீங்க போர்ட்டல் யூஸ் பண்ணி பாலிசி இஷ்யூ பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும், அதான் ஃபர்ஸ்ட்ல ஒரு ஸ்லைடா போட்டிருக்கேன். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஒரு கேஸ் ஸ்டடி. அதாவது நம்மளோட ஸ்கீம் படி 5% ஆஃப் தி பிரீமியம் ஆர் சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம் 80 rupees per பாலிசி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம்ல தான் இப்போ போயிட்டு இருக்குங்க. அப்போ இதுல வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கேஸ் சொல்றேன். ஒரு புல்லட் 350cc டிபி பிரீமியம் வந்து 1959 இப்போதைக்கு இருக்கிற பேட்டர்ன்ல 1959 வரும்போது நீங்க ஆபீஸ்ல பாலிசி போட்டா உங்களுக்கு எவ்வளவு இன்கம் வருது, போர்ட்டல்ல நீங்க பாலிசி போட்டா உங்களுக்கு எவ்வளவு இன்கம் ஜெனரேட் ஆகுது, அதான் ஜஸ்ட் ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி போட்டிருக்கேன். இப்போ வந்து டிபி பாலிசி பொறுத்தவரைக்கு உங்களுக்கு கமிஷன் இன்சென்டிவ் சேர்ந்து 214 இந்த லிங்க நீங்க எனக்கு அனுப்பிச்சீங்கன்னா நான் என்னதுல ஓபன் பண்ணிருக்கேன். செஞ்சு மைக் மியூட்ல வச்சிருங்க. எல்லாருமே வந்து ஆடியன்ஸ் வந்து மைக் மியூட்ல வச்சிருங்க. ஓகே, ரெடி. ஓகே, சோ வந்து ஆபீஸ் பாலிசி நீங்க உங்களுக்கு வந்து கமிஷன் பிளஸ் இன்சென்டிவ் சேர்ந்து 214 உங்களுக்கு கிடைக்குது. போர்ட்டல் நீங்க இஷ்யூ பண்ணிட்டீங்கன்னா வந்து இந்த கேஸ்ல 1959 பிரீமியம் வந்து நம்மளுக்கு 5% ஆர் மேக்ஸிமம் 80 rupees. ஒரு புல்லட் பாலிசி இஷ்யூ பண்ணும்போதே உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் போர்ட்டல் எலிஜிபிலிட்டி ஃபுல் அமௌண்ட் உங்களுக்கு வந்துட்டு போர்ட்டல்ல வருது. ஸோ வந்து 294 rupees வந்துட்டு உங்களுக்கு போர்ட்டல்ல ஒரு பாலிசி இஷ்யூ பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்குதுங்க. அப்போ அதுல 18% வைஸ் பார்க்கும்போது 18% வந்து உங்களுக்கு இன்கமா வருது. ஸோ ஒரு மந்த்லி ஒரு அனாலிசிஸ் பார்க்கும்பொழுது சப்போஸ் நீங்க போர்ட்டல் இஷ்யூ பண்ணி ஒரு 30 பாலிசிஸ் டெய்லி ஒரு புல்லட் நீங்க இஷ்யூ பண்றீங்க வச்சுக்கோங்க. அப்போ வந்து பெர் மந்த் நீங்க 30 பாலிசி இஷ்யூ பண்ணுவீங்க. ஸோ அது ஆஃபீஸ் மூலமா நீங்க இஷ்யூ பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த புல்லட் பர்டிகுலர் அந்த 30 பாலிசிஸ்ல இருந்து உங்களுக்கு வர்ற இன்கம் வந்து 6420. அது நீங்க போர்ட்டல்ல போடும்போது அந்த சேம் 30 பாலிசிஸ்க்கு வந்து 8820. ஸோ அதுல கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் பார்க்கும்பொழுது போர்ட்டல் யூஸ் பண்றவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ், அதாவது 2400 rupees இதை போர்ட்டல் யூஸ் பண்ணி பாலிசி இஷ்யூ பண்றதுக்காக மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கிடைக்குது. ஸோ இன்னொரு சென்ஸ்ல பார்க்கும்பொழுது இந்த போர்ட்டல் யூஸ் பண்றவங்களுக்கு 11 ஆபீஸ் பாலிசியோட இன்கம் எக்ஸ்ட்ராவா வருது. இன்னொரு சென்ஸ்ல ஆபீஸ்ல மட்டும் பாலிசி இஷ்யூ பண்றவங்களுக்கு 11 பாலிசிஸ் எக்ஸ்ட்ரா இஷ்யூ பண்ணாதான் போர்ட்டல் ஏஜென்ட்ஸோட இன்கம் மேட்ச் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதுல இருக்குங்க. ஸோ வந்து அதோட இன்கம் சைடு நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அதான் இதோட மெயினோட அட்ராக்ஷன். நேஷனல் இன்சூரன்ஸ்ல வந்து இந்த இண்டஸ்ட்ரி பெஸ்ட்னே சொல்லலாம். இண்டஸ்ட்ரி நான் ஒரு சில இடத்துல எல்லாம் கேட்டு பார்த்துருக்கேன். ஸோ நேஷனல் இன்சூரன்ஸ்ல வந்து உங்களுக்கு பெஸ்ட் போர்ட்டல் இன்சென்டிவ் ஸ்கீம் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அது நீங்க எல்லாரும் யூஸ் பண்ணி இதுல அட்வான்டேஜஸ் நிறைய வேற இருக்கு. ஆன் த கோவில் உங்களுக்கு பாலிசி இஷ்யூ பண்ணலாம். எந்த இடத்துல உட்கார்ந்து நீங்க ஆன் த கோ பஸ்ல வேணாலும் ஒரு பாலிசி இஷ்யூ பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இதோட அட்வான்டேஜஸ் நிறைய இருக்கு. ஸோ டு ஸ்டார்ட் வித் நம்மளுக்கு டைரக்டா போர்ட்டல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? எஸ் சார். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, 117 மெம்பர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு போர்ட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணாங்கிற இதுல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து 2 போர்ட்டல் இருக்குங்க. ஒன்னு வந்து யூபி போர்ட்டல், இன்னொரு போர்ட்டல் வந்து ஈசி போர்ட்டல்னு சொல்லுவாங்க.
ஸோ ஃப்ரெஷ் பாலிசிஸ் நீங்க இஷ்யூ பண்றது மேக்ஸிமம் யூபி போர்ட்டல் யூஸ் பண்ணி இஷ்யூ பண்ணிக்கோங்க. நீங்க இஷ்யூ பண்ண பாலிசிஸ் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து ரினியூவலா வந்துடும். அது நம்மளோட நேஷனலோட ஆன் ரினியூவலா வரும்போது அது பண்றதுக்கு நீங்க ஈசி போர்ட்டல் யூஸ் பண்ணுங்க. ஈசி போர்ட்டல் கொஞ்சம் அட்வான்ஸ்டு போர்ட்டல் தான். ஸோ இன்னைக்கு நம்ம மெயினா யூபி போர்ட்டல் பத்தி தான் சொல்ல போறோம். அதுக்கு தான் இன்னைக்கு டைம் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யூபி போர்ட்டலை பத்தி இப்போ சொல்ல போறேன். யூபி மேக்சிமம் நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ் பாலிசிஸ் நீங்க இதுல தான் இஷ்யூ பண்ணணும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படிங்கிறது காட்டுறேன். இது ஃபர்ஸ்ட் யூபி போர்ட்டல் கூகுள்ல நீங்க போட்டீங்கனால வந்து உங்களுக்கு லிங்க் அதுல வந்துடும். யூபி போர்ட்டல் ஜஸ்ட் கூகுள்ல போட்டாலே அந்த ஹோம் ஸ்கிரீன்ல வந்து லிங்க் வந்துடும். ஸோ அதை ஓப்பன் பண்ணும்பொழுது இது யூசர் நேம் பாஸ்வேர்டு இந்த ஸ்கிரீன் வருது தெரியுதுங்களா? அதுல வந்து கிரியேட் பார் சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு கீழே. கொஞ்சம் ஜூம் பண்றேன், நான் வந்து மொபைல்ல பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். இதுல வந்து கிரியேட் பார் சேஞ்ச் பாஸ்வேர்டு இந்த ஆப்ஷன் முதல்ல நீங்க ஏஜென்சி கோடு வாங்கிட்டீங்க வைங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த 10 டிஜிட் ஏஜென்சி கோடு வந்துடும். ஸோ நீங்க என்ன பண்ண போறோம், இதுல வந்து கிரியேட் பார் சேஞ்ச் பாஸ்வேர்டு ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு இதுல வந்து கிரியேட் பார் சேஞ்ச் பாஸ்வேர்டு அந்த ஆப்ஷன்ல நீங்க போயிட்டு உங்க ஏஜென்சி ஐடியை கொடுத்து சப்மிட் கொடுக்கும்போது உங்களுக்கு உங்க ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி மாதிரி ஒரு ஓடிபி மெசேஜ் பை எஸ்எம்எஸ் போயிடும். அதை வச்சு நீங்க திருப்பி லாகின் பண்ணும்பொழுது இது லாகின் ஸ்கிரீன் திருப்பி வந்துடும். அதுல வந்து நீங்க அந்த ஓடிபி கொடுத்து ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல உங்களுக்கு உள்ள போய் பாஸ்வேர்டு மாத்துறதுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்கிரீன்ஸ். அதுக்கப்புறம் வந்து லாகின் பண்ணும்பொழுது இது ஒரு இதான் யூபி போர்ட்டலோட இன்டர்னல் வியூ. இதுல மெனு ஆப்ஷன் இருக்கு. இது உங்களுக்காக யூபி போர்ட்டல் இருக்கிற பாலிசிஸோட லிஸ்ட் தான். ஃபயர் பாலிசி இப்போ லேட்டஸ்டா கொண்டு வந்திருக்கு. ஃபயர் பாலிசி உங்களுக்கு கொஞ்சம் யூபி போர்ட்டல் இஷ்யூ பண்ணலாம். மோட்டார் பாலிசி மேக்சிமம் நம்மள ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் மோட்டார் பாலிசிஸ் தான் மோஸ்ட்லி இன் நம்பர்ஸ் வந்துடும். ஸோ அதுல உங்களுக்கு மோட்டார் பாலிசிஸ் ஓரளவுக்கு ஆல் டைப்ஸ் ஆஃப் மோட்டார் பாலிசிஸ் உங்களுக்கு இதுல இஷ்யூ பண்ணலாம். இன்க்ளூடிங் இதுல பார்க்கும்போது தெரியும் ஈவன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், பிரைவேட் கார், ஈவன் அன்ரெஜிஸ்டர்டு பேட்டரி வெஹிக்கிள்ஸ் இஷ்யூ பண்ணலாம். பிரைவேட் கார், 2 வீலர், குட்ஸ் வெஹிக்கிள், பேசஞ்சர் கேரிங் வெஹிக்கிள், மிசலேனியஸ் வெஹிக்கிள், ஸ்டாண்ட் அலோன் கம்பல்சரி பிஏ. அப்புறம் ஹெல்த் செக்மெண்ட் வரும்போது நேஷனல் பரிவார், நேஷனல் மெடிக்ளைம், யங் இந்தியா அந்த மாதிரி கொஞ்சம் பாலிசிஸ். மிசலேனியஸ்ல வரும்பொழுது கொஞ்சம் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி இன்னைக்கு மாடர்ல ஃபோக்கஸ் பண்ணி தான் இன்னைக்கு செஷன் கண்டக்ட் பண்றோம். ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு மாடர்லே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல யாருக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். சிம்பிள் தான். எஸ் எல்லாருக்கும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிருப்பாங்க, லிங்க் ஷேர் பண்ணிருப்பாங்க யூபி போர்ட்டலோட லிங்க். ஸோ அதை நீங்க ஆக்சுவலா ஏதாவது ஒரு ப்ரௌசர்ல நீங்க காப்பி பண்ணிட்டு பெட்டர் பாத்தீங்க அப்படின்னா கூகுள் குரோம்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கூகுள் குரோம்ல அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்க ஆக்சுவலா லாகின் பண்ணிக்கலாம். இல்ல ஆக்சுவலா நீங்க மொபைல்ல ஆப்ல பண்ற விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர் லிங்க் ஆக்சுவலா ஷேர் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா உங்க ஏஜென்ட்ஸ் குரூப்ல ஷேர் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா இப்ப ஷேர் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஆப் லிங்க் வச்சு நீங்க ஆக்சுவலா ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதை கூட நீங்க ஆக்சுவலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஆப்ஷனுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. சரி, ஓகே. ஸோ இது வந்து இதுக்கு ஆல்ரெடி அபிலாஷ் இதுக்கு எல்லாம் கிளாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படிங்கிறதுக்கெல்லாம் தனித்தனி வீடியோஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். யூடியூப் சேனல்ல இருக்கு. ஓகே ஓகே. ஸோ வந்து உங்களுக்கு டவுட் இருக்கும் பொழுது இப்போ இது வாட்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு டவுட் இருக்கும் பொழுது ஒரு பாலிசிக்கு தனித்தனியா வீடியோ இருக்கு. இது வந்து கேரளா மலையாளம் சேனலும் இருக்கு. அப்புறம் உங்களுக்கு தமிழ்ல அபிலாஷ் கூட அப்லோட் பண்ணியிருப்பாரு. ஸோ அவரு வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாரு. இதுல வந்து எப்படி ஏதாவது டவுட் இருந்தா வந்து ஒவ்வொரு செக்மெண்ட்ல ஒவ்வொரு வீடியோ கிளாஸஸ் இருக்கு. ஸோ நீங்க ஓவராலா வாட்ச் பண்ணிக்கோங்க. இதுல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒரு சிம்பிளா ஒரு பாலிசி ஃபுல் சைக்கிள் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஒரு மோட்டார் பாலிசி எப்படி இஷ்யூ பண்ணி அதோட பேமெண்ட் சைக்கிள் எப்படி பண்ணணும் அந்த மாதிரி ஃபுல் ஒரு பாலிசி சைக்கிள் ஃபர்ஸ்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு மோட்டார் பாலிசிக்கு உள்ள வந்து குட்ஸ் இருக்கும், பேசஞ்சர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி அதுல வந்து கொஞ்சம் டெக்னிக்காலிட்டிஸ் பார்த்துட்டு நம்மளுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட்ல ஒரு மோட்டார் பாலிசி வெரி பேசிக் ஒரு 2 வீலர் பாலிசி எப்படி இஷ்யூ பண்ணங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மோட்டார் பாலிசியை நீங்க கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுல வந்து அதுக்குள்ள 2 வீலர் பாலிசி ஆப்ஷன் இருக்கு. 2 வீலர் பாலிசி கிளிக் பண்ணணும்.
ஸோ இது மொபைல் டிவைஸ்ல பாக்குறவங்களுக்கு விசிபிளா தெரியுதா? அது வந்து ஸ்கிரீன் நீங்க ஜஸ்ட் லேண்ட்ஸ்கேப் மோட்ல ஜஸ்ட் பிடிச்சிட்டீங்கன்னா வந்து அது அப்படியே வந்து ஃபுல் ஸ்கிரீன்ல வந்துடும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் பாக்குறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். நீங்க யாருக்காவது இஷ்யூ இருக்கா? பாக்குறதுக்கு ஸ்கிரீன் தெரியுது? யாராவது ஏஜென்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மொபைல் டிவைஸ்ல பாக்குறவங்களுக்கு சரியா தெரியுதுங்களா? சார் தெரியுது சார். ஓகே ஓகே தெரியுது சார் தெரியுது. ஓகே ஸோ அப்போ கண்டினியூ பண்ணலாம். இதுல வந்து ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம போர்ட்டல் ஆஸ்பெக்ட் மட்டும் தான் பார்க்க போறோம். உங்களுக்கு ப்ராடக்ட் ட்ரைனிங் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இதுல கொஞ்சம் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வந்துடும், என்சிபி அந்த மாதிரி கொஞ்சம் விஷயம். ஸோ வந்து ஒரு ரஃப் ஐடியா கொடுத்து ப்ராடக்ட் தெரியாதவங்களுக்கு வந்து அதாவது ஆஃபீஸ்ல நீங்க கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இப்போ மெயினா போர்ட்டல் விஷயமா தான் இப்போ இன்னைக்கு கிளாஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த போர்ட்டல்ல 2 வீலர் கொடுத்த உடனே இந்த ஸ்கிரீன் வந்துருச்சு. ஸோ நீங்க பெட்டர் வந்து டாப் டு பாட்டம் ஒவ்வொரு காலமா பார்த்து போயிடுங்க. அதாவது ஒரு ஃபீல்டு நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து திருப்பி ரெட் மார்க்ல மேண்டேட்டரி ஃபீல்ட்ஸ் நீங்க கொடுக்கலன்னா வந்து திருப்பி நெக்ஸ்ட் பேஜ் போகாது. ஸோ நீங்க வந்து எல்லா கம்பல்சரி டேட்டா ஃபீட் பண்ணி தான் போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் Your presentation is what I'm saying to you. Sorry? Presentation of the part பார்க்க முடியல கன்ஃபார்ம். I think somebody else has presented Midun. Somebody has. Somebody. It's not fault with Shani, but somebody else has already started presenting. I think Admins can Subramanian. Oh yeah. No, the only issue, your screen is not visible, Shani. Somebody else has started giving the presentation. Shakti Vedas, please stop your presentation. Or else I will restart again, sir. I will restart my presentation. No, there is no need to restart. No, Shani, you can share now. Yeah, you can share now. You can share now. ஒரே நிமிஷம் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ தெரியுதுங்களா? இப்போ இந்த ஸ்கிரீன் வந்துருச்சுங்களா? Yes. Back. Thank you. தயவு செஞ்சு யாரும் பிரசன்ட் கொடுத்துடாதீங்க. வந்து நீங்க ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டு மட்டும் இருந்துருங்க. அப்புறமா வந்து லைவ் டெமோ பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு 2 வீலர் பாலிசி இஷ்யூ பண்ற ஸ்கிரீன்ஸ். இதுல வந்து டாப்ல இருந்து நீங்க பார்க்கும்போது டாப்ல 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரெனியூ பாலிசி, பிராண்ட் நியூ 2 வீலர், ஓடி ஒன்லி பாலிசி. ஸோ வந்து நீங்க ஒரு ஃப்ரெஷ் வெஹிக்கிள் வந்து நீங்க டெலிவரி ஷோரூம்ல இருந்து டெலிவரி உங்களுக்கு கஸ்டமர் உங்களை கால் பண்றாங்க, ஒரு நியூ வெஹிக்கிள் எடுக்க போகுது. ஸோ பாலிசி நீங்க கொடுங்க அப்படிங்கும் போது பிராண்ட் நியூ 2 வீலர் தான் கொடுக்கணும். ஸோ வந்து பிராண்ட் நியூ 2 வீலருக்கு எப்படி எந்த பேட்டர்ன்ல பாலிசி இஷ்யூ ஆகுதுன்னு தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? எத்தனை நாளைக்கு பாலிசி? 1 இயர் பாலிசிங்களா இல்ல ஜாஸ்தி இருக்குமா? 5 years. 5 years. ஓகே, கொஞ்சம் இன்டராக்டிவா பண்ணலாம்ங்கிறது தான் உங்ககிட்ட கேட்கிறேன். ஸோ வந்து நீங்க ரிப்ளை பண்ணுங்க, யாராவது ரிப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ 5 years லேட்டஸ்ட் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் படி 5 years. நீங்க 2018க்கு அப்புறம் வந்து ஒரு ஃப்ரெஷ் 5 years. ஹலோ சார், 5 year GB. ஆமா, 5 year GB. ஆமா, 1 year ஓடி. கரெக்ட். ஓகே, 5 years TP, ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஓடி. அதுக்கப்புறம் வந்து நீங்க அந்த ஓடி பாலிசி மட்டும் ரினியூ பண்ணிட்டு அப்புறம் 5 years முடியும் பொழுது தான் நீங்க பேக்கேஜ் பாலிசியா 1 இயரா மாத்தணும். அது வரைக்கும் இந்த 5 years பாலிசி பேக்ரவுண்ட்ல டிபி போர்ஷன் இருக்கும். ஒவ்வொரு 1 இயர் முடியும் பொழுது அதோட ஓடி ஒன்லி போர்ஷனா நீங்க மட்டும் ரினியூ பண்ண வேண்டியதா ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்கு. ஸோ வந்து நீங்க ஃப்ரெஷ் வண்டி நீங்க டெலிவரி இருக்கும்போது பிராண்ட் நியூ 2 வீலர்ங்கிறத கிளிக் பண்ணோம். இந்த பிராண்ட் நியூ 2 வீலர் நெக்ஸ்ட் இயர் வரும்பொழுது நீங்க ஓடி ஒன்லி, சப்போஸ் நீங்க உங்களுக்கு ஓடி போர்ஷன் மட்டும்தான் அப்போ ரினியூ பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அப்போ நீங்க ஓடி ஒன்லி பாலிசி சூஸ் பண்ணுங்க. அப்புறம் வந்து பிஃபோர் 2018 கேசஸ் வந்து ட்ரெடிஷனல் 1 இயர் பாலிசி, 1 இயர் தேர்ட் பார்ட்டி பிளஸ் 1 இயர் ஃபுல் கவர் போர்ஷன், இது சேர்ந்து வர்ற பாலிசி வந்து 1 இயர் பேக்கேஜ் பாலிசின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து நீங்க சிம்பிளி ஈவன் தேர்ட் பார்ட்டி பாலிசிஸ் இல்ல பேக்கேஜ் பாலிசிஸ் எல்லாமே வந்து இந்த ட்ரெடிஷனல் 1 இயர் பாலிசிஸ்க்கு நீங்க ரெனியூ பாலிசியில தான் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணலாம்.
ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நார்மல் தேர்ட் பார்ட்டி பாலிசி, ஒரு ஹோண்டா ஆக்டிவா பாலிசின்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்து ரெனியூ பாலிசி நீங்க கொடுக்குறீங்க. அப்புறமா இதுல வந்து கேவைசி நம்பர், இப்போதைக்கு இந்த கேவைசி ப்ராசஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, HOITல இருந்து பண்ணுவாங்க. ஸோ அப்போதைக்கு அது பார்த்துட்டீங்கன்னா போதும். இப்போ வந்து அது அப்படியே வித்தவுட் அன்டச்சா அப்படியே விட்டுடுங்க, பிளாங்கா விட்டுடுங்க. இதுல வந்து அப்புறம் அந்த வெஹிக்கிளோட மேக் அண்ட் மாடல் கேக்குறாங்க. ஸோ வந்து ஹோண்டா சார் 1 செகண்ட் சார், மறுபடியும் விசிபிள் ஆகல சார் உங்களுக்கு. மறுபடியும் போயிடுச்சுங்களா? ஆமா சார். தயவு செஞ்சு யாரும் ஸ்கிரீன்ல வந்து பிரசன்ட் ஷேர் இது கொடுத்துடாதீங்க. ஜஸ்ட் மொபைல் டிவைஸ் மட்டும் நீங்க பாத்துட்டீங்கன்னா போதும். இப்போ தெரியுதுங்களா? விசிபிள். ஃபைன். ஸோ வேற யாராவது ட்ரை பண்ணும்போது அந்த ஸ்கிரீன் போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டு இருந்துட்டீங்கன்னா போதும். ஸோ மேக் அண்ட் மாடல் வந்து ஹோண்டா ஆக்டிவா. இது வந்து ட்ராப் டவுன் ஸ்கிரீன் சொல்லுவாங்க. இதுல நீங்க இந்த மாதிரி டெக்ஸ்ட் உங்களால கொடுக்க முடியாது. இதுல இருக்கிற ஃபீல்டை நீங்க செலக்ட் பண்ணலாம், அதுதான் பண்ண முடியும். ஸோ நீங்க ஹோண்டா ஆக்டிவா, நீங்க ஆக்டிவா கொடுக்கும் பொழுதே வந்து கீழே ஆக்டிவாவோட வேரியன்ஸ் ஃபுல்லாவே கீழே அப்படியே வந்துட்டே இருக்கும். ஹோண்டா ஆக்டிவா 125 டீலக்ஸ். இதுல நீங்க கரெக்டா பார்க்க வேண்டிய விஷயம் வந்துட்டு, இதுல ரைட் சைடுல இந்த பிராக்கெட்டுக்குள்ள வந்து 124 தெரியுதா? அது வந்து அந்த வெஹிக்கிள் சிசி இண்டிகேட் பண்ணுது. ஸோ அந்த சிசி நீங்க கரெக்டா சூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து பேஸ்ட் ஆன் சிசி தான், வெஹிக்கிள் சிசி தான் அந்த பேசிக் தேர்ட் பார்ட்டி ரைட் அலைன் ஆயிருக்கு. ஸோ நீங்க வந்து கரெக்ட் இதை சூஸ் பண்ணும்போது ஹோண்டா ஆக்டிவா 125 டீலக்ஸ் 124 சிசி இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது வந்து அந்த வெஹிக்கிளோட சிசி 2014 to 18 மாடல் சீரீஸ்ல தான் இது வந்துருச்சு. ஸோ அது வந்து அப்படியே போட்டேன். அப்புறம் பின்கோடு, இது வந்து நான் இப்போ கேரளா பின்கோடு தான் எனக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் ஒரு ரேண்டம் 680001. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த செக்ஷனுக்குள்ள இருக்கிற நெக்ஸ்ட் ரைட் சைடு வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஒரு தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துடலாம். TN01A1234. இதுல வந்து ஒவ்வொரு ஃபீல்டுலயும் வந்து ஒவ்வொரு டிஎன்கிற ஃபர்ஸ்ட், அந்த டிஎன்கிறது ஃபர்ஸ்ட் ஆல்பபெட் செக்ஷன்ல போடணும். நெக்ஸ்ட் வந்து அந்த 01, 02 அந்த மாதிரி டிஜிட்ஸ் தான் நெக்ஸ்ட் ஃபீல்டு. அப்புறம் ஆல்பபெட்ஸ் நீங்க இல்லைங்கன்னா இல்லாட்டி இந்த ஏங்கிறது ஜஸ்ட் பிளாங்கா நீங்க விட்டீங்கன்னா போதும். இப்போ சப்போஸ் ஒரு சில வண்டி வந்து இந்த ஆல்பபெட்ஸ் இருக்காது, அப்ப நீங்க தயவு செஞ்சு அது பிளாங்கா விட்டுடுங்க. 0O அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. ஏன்னா பரிவாகன் வந்து இப்போ ஆர்டிஓ சர்வர்ல வந்து இது கரெக்ட் டேட்டா நீங்க கொடுத்துட்டீங்கன்னா தான் ஆர்டிஓ சர்வர்ல இந்த வாகன் சர்வர்ல வந்துட்டு அந்த டேட்டா புஷ் ஆகும். ஸோ நீங்க அந்த வெஹிக்கிள் நம்பர் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். ஸோ அது நீங்க கரெக்டா பார்த்துட்டு கொடுத்துருங்க. ஆல்பபெட்ஸ் இல்லாட்டி அதை அப்படியே பிளாங்கா விட்டுடுங்க. 2 வாட்டி கேக்குது. ஸோ ஒரு வாட்டி கூட நீங்க கன்ஃபார்ம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஓகே, ஸோ இதுல வந்துட்டு அடுத்தது பர்ச்சேஸ் டேட். தயவு செஞ்சு மைக் மியூட்ல வச்சுடுங்க. டவுட் இருந்தா கேட்டுடுங்க. அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பர்ச்சேஸ் டேட், இது வந்து ஒரு 2017 வெஹிக்கிள் வச்சுக்கலாம். ஸோ வந்து ஒரு அக்டோபர் 1, 2017 வெஹிக்கிள். ஸோ இது வந்து நீங்க ஆர்சி நீங்க பாத்துட்டீங்கன்னா வந்து ஆர்சில கரெக்டா உங்களுக்கு அந்த டேட்டா எல்லாமே உங்களுக்கு ஒரு பாலிசி. ஹலோ, விசிபிளா தெரியலையா? ஹலோ, தெரியுது சார். தெரியுது சார். எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்களேன் ப்ளீஸ். ஓகே, ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் கொடுத்தாச்சு. ஸோ இதுல வந்து நீங்க ஒரு வண்டியோட பைபிள்னு சொல்றது வந்து அந்த ஆர்சி புக்கு தான் அந்த வண்டி பைபிள்னு சொல்லலாம். ஏன்னா அந்த வண்டியோட ரிலையபிள் டேட்டா வந்து அந்த ஆர்சி புக்ல தான் கரெக்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்பவும் வந்து நீங்க கரெக்டா அந்த ஆர்சி புக்கை வச்சு என்டர் பண்ண பாலிசி இஷ்யூ பண்ணுங்க. ஏன்னா வந்து இப்போ நிறைய இடத்துல எல்லாம் ஏஜென்ட்ஸ் இருக்கு, போர்ட்டல் இருக்கு. ஸோ நிறைய பேரு நீங்க இன்னொருத்தர் போட்ட பாலிசியை பேஸ் பண்ணி நீங்க இஷ்யூ பண்ணாம கரெக்ட் டேட்டா வந்து உங்களுக்கு ஆர்சி புக்கில் இருந்து தான் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஆர்சி புக்கை ரிலேட் பண்ணி நீங்க கரெக்டா ப்ரொசீட் பண்ணலாம். அதான் என்னோட ஒரு சஜஷன். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் செக்ஷன், இந்த செக்ஷன் வந்து யூபி போர்ட்டல்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. என்ன வந்து என்சிபி, இந்த ஏரியா பேஸ் பண்ணி தான் அந்த ஒரு பாலிசியில என்சிபி கால்குலேஷன் இருக்குது. ஸோ அது எப்படி அதோட லாஜிக்
ஓகே. ஸோ இதுல வந்து இந்த டீடைல்ஸ் நீங்க கரெக்டா கொடுத்துட்டீங்கன்னா வந்து பாலிசியில என்சிபி உங்களுக்கு கரெக்டா வந்துடும். நீங்க இது மட்டும்தான் 2-3 செக் பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. அது நீங்க வந்து கரெக்டா நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு இஷ்யூ இல்லாம பாலிசி இஷ்யூ பண்ணலாம். ஸோ அது நீங்க அந்த சிஸ்டம் கேட்கிற கேள்விக்கு நீங்க கரெக்டா பதில் கொடுத்துட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு நீட்டா அழகா ஒரு பாலிசி இஷ்யூ பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுல வந்து ப்ரீவியஸ் பாலிசி கேக்குது. ப்ரீவியஸ் பாலிசி என்ன பாலிசி, பேக்கேஜா டிபியாங்கிறது கேட்கறாங்க. ஸோ அதுல வந்து பேக்கேஜ், இந்த பேக்கேஜ் பாலிசி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து அது நீங்க கரெக்டா தான் கொடுக்கணும், இல்லாட்டி என்சிபி ஸ்லாப் செலக்ஷன்ல இஷ்யூ வந்துடும். ஸோ எக்ஸ்பைரி டேட் நெக்ஸ்ட் வந்து அந்த பாலிசியோட எக்ஸ்பைரி, இப்போ இருக்கிற பாலிசியோட எக்ஸ்பைரி டேட் கேட்கறாங்க. ஸோ வந்து இப்போ 15 அன்னைக்கு தான் பாலிசி முடியுதுன்னு வைங்க. ஸோ கரெக்ட் டேட் எக்ஸ்பைரி டேட் 15 கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேட்டா வந்து கிளைம் இன் ப்ரீவியஸ் பாலிசியும் கேட்குது. ஸோ ப்ரீவியஸ் பாலிசியில கிளைம் இருக்கா இல்லையா அதான் நீங்க கரெக்டா கஸ்டமர் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணி கிளைம் இருந்தா கண்டிப்பா டெஃபினட்டா எஸ் கொடுத்துடணும், இல்லாட்டி நோ கொடுத்துருங்க. அப்புறம் லாஸ்ட் இயர் என்சிபி, இது நிறைய பேருக்கு இது வந்து இதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன், அதாவது நிறைய பேர் இதுல மிஸ்டேக் பண்றாங்க. அப்போ நீங்க கரெக்டா தெரிஞ்சு வச்சிருங்க. லாஸ்ட் அந்த கேள்வியே வந்து அந்த இது பாயிண்டே வந்து லாஸ்ட் இயர் என்சிபி. இதுல நீங்க பாலிசி லாஸ்ட் நீங்க பாலிசி இஷ்யூ பண்ணதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் என்சிபி இருந்துருச்சு அதான் கேள்வியை கேட்கறாங்க. பிரசன்ட் என்சிபி இல்ல. ஸோ வந்து அந்த பாலிசியில லாஸ்ட் இயர் பாலிசி டாக்குமெண்ட்ல எவ்வளவு என்சிபி பெர்சன்டேஜ் இருக்கோ நீங்க அதே கரெக்டா கொடுத்துடணும். அப்போதான் சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கலி நெக்ஸ்ட் ஸ்லாப் ஆட்டோமேட்டிக்கலி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அப்படிதான் இதோட ஒரு மெக்கானிசம் இருக்கு பேசிக்கலி. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஒரு ஃபீல்டு இருக்கு, டிரான்ஸ்ஃபர்டு வெஹிக்கிள் நோ என்சிபி. சப்போஸ் நீங்க உங்களுக்கு ஒரு கஸ்டமர் பாலிசி அப்புறம் ஒரு பாலிசி பிளஸ் ஒரு ஆர்சி புக் கொடுக்குறாங்க. சார் ஸ்கிரீன் காமிக்கல சார், ஸ்கிரீன் தெரியலையா? ஸ்கிரீன் காமிக்கல. ஆமா சார், ஸ்கிரீன் தெரிய மாட்டேங்குது. அவருக்கு மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்கு மாதிரி இல்ல சார் எல்லாருக்குமே ஓகே. வருது சார். ஓகே ப்ளீஸ் சைலன்ஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து என்சிபி ஏதாவது ஒருத்தருக்கு சொல்ல முடியுமா? என்சிபி 0 ஆகிற பாராமீட்டர்ஸ் என்ன சிச்சுவேஷன்ல இருக்கிற என்சிபி வந்து 0 ஆயிடும், யாராவது சொல்ல முடியுமா? சார் கிளைம் ஆயிட்டா 0 ஆயிடும். கிளைம் ஆயிட்டா 0 ஆயிடும் ஒன்னு. ஓகே. ஆமா சார், கிளைம் ஆயிட்டா 0 ஆயிடும். நெக்ஸ்ட் கண்டிஷன் என்சிபி நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டா நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஓகே 0 ஆயிடும். 90 டேஸ்க்கு அப்புறம் ஆயிடும் சார். பாலிசி எக்ஸ்பயர் ஆகி 90 டேஸ்க்கு அப்புறம் வாங்கிக்கலானே பட்ஜெட் போட்டுப்பா பாலிசி. ஓகே 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 ஃபைன். எல்லா ஆன்சர்ஸும் வந்துருச்சு. சைலன்ஸ் ப்ளீஸ், சைலன்ஸ், பேக் டு சைலன்ஸ். ஓகே. ஸோ என்சிபி இந்த மாதிரி 3 ரீசன் இருக்கு. ஒன்னு வந்து 90 டேஸ்க்கு அப்புறம் நீங்க பாலிசி இஷ்யூ பண்ணி பிரேக் வந்துருச்சு வைங்க, 90 டேஸ்க்கு அப்புறம் பிரேக் இருந்தா அந்த என்சிபி 0 ஆயிடும். ஸோ வந்து சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கலி கால்குலேட் பண்ணி நீங்களா மேனுவலா கால்குலேட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இல்ல. ஸோ நீங்க இதுல கரெக்ட் நீங்க கரெக்ட் டேட்டா கொடுத்துட்டீங்கன்னா வந்து சிஸ்டமே வந்து அந்த எக்ஸ்பைரி டேட்டை பொறுத்து பேஸ் பண்ணி அந்த என்சிபி கரெக்டா கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து 15/8/2024 தான் பாலிசி எக்ஸ்பயர் ஆகுது. ஸோ இன்னும் பிரேக் ஆகல. ஸோ சிஸ்டம் வந்து இன்னும் என்சிபி நெக்ஸ்ட் ஸ்லாப் ஆட்டோமேட்டிக்கலி அட்ஜஸ்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து கிளைம் கேஸ், அது எல்லாருக்குமே தெரியும் மோஸ்ட்லி. ஸோ கிளைம் வந்தா அந்த என்சிபி 0 ஆயிடும். ஸோ கிளைம் இருந்தா நீங்க டெஃபினட்டா வந்து கிளைம் இன் ப்ரீவியஸ் பாலிசி எஸ் கொடுத்துடணும். அந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து நேம் டிரான்ஸ்ஃபர்டு வெஹிக்கிள். நேம் ஒரு என்சிபி வந்து ஒரு வெஹிக்கிளுக்கு தான் இருக்கும், அதோட கஸ்டமருக்கு தான் இருக்கும். ஸோ வந்து ஒரு கஸ்டமர் வெஹிக்கிள் செல் பண்ணி இன்னொரு கஸ்டமர் அந்த வெஹிக்கிள் வாங்குறாரு. ஸோ அவருக்கு வந்து அந்த என்சிபி எலிஜிபிலிட்டி இருக்காது. ஸோ 0ல இருந்து தான் அந்த ஃப்ரெஷ் கஸ்டமருக்கு அந்த என்சிபி எலிஜிபிலிட்டி ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அந்த என்சிபி வந்து அந்த வெஹிக்கிளுக்கு கிடையாதுங்க, அதோ கஸ்டமருக்கு தான் அந்த கரெக்டா அந்த வண்டி ஓட்டுறதுக்கு அந்த கஸ்டமருக்கு கொடுக்குற ஒரு அட்வான்டேஜ் தான், அல்ல ஒரு போனஸ் தான் என்சிபி சொல்லலாம். ஸோ சப்போஸ் நேம் டிரான்ஸ்ஃபர் இருந்தா டெஃபினட்டா டிரான்ஸ்ஃபர்டு வெஹிக்கிள் நோ என்சிபி. இந்த 3 செக் பாயிண்ட்ஸ் நீங்க தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு என்சிபில எந்த இஷ்யூ இல்லாம நீங்க நீட்டா பாலிசி இஷ்யூ பண்ணலாம். ஸோ வந்து இந்த நேம் டிரான்ஸ்ஃபர் இருந்தா நீங்க டெஃபினட்டா டிரான்ஸ்ஃபர்டு வெஹிக்கிள் நோ என்சிபிங்கிறதுல கொடுத்துருங்க. அப்புறம் வந்து கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ், பேக் ஒரு பட்டன் இருக்கு, பேக்கேஜ் பிரீமியம், கொஞ்சம் ஜூம்ல இந்த மாதிரி இருக்கு, இது டிஃப்ரெண்ட் பட்டன்ஸ் தான். பேக்கேஜ் பிரீமியம் ஆப்ஷன் இருக்கு, 1 இயர் தேர்ட் பார்ட்டி பிரீமியம், 3 இயர் தேர்ட் பார்ட்டி பிரீமியம். இதுல வந்து பேக்கேஜ் பாலிசி, இப்போ பேக்கேஜ் பாலிசியா தான் இஷ்யூ பண்ண போறோம். லாஸ்ட் இயர் என்சிபி 0 வச்சுக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி வித்தவுட் கிளைம் நெக்ஸ்ட் ஸ்லாப் என்சிபி எத்தனை இருக்குன்னு சொல்ல முடியுமா? 0.
கிளைம் இல்ல வைங்க, எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கும்? 20. ஓகே, சோ ஓகே 20% சார். ஜஸ்ட் ஓகே, ஜஸ்ட் ஒரு இன்டராக்ஷனுக்கு தான் கேக்குறேன். என்ன வந்து நிறைய பேர் ஆன்லைன் மீட்டிங்ல வந்து கொஞ்சம் ஐடியலா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ ஜஸ்ட் ஒரு லைவ் இது ஃபீலிங்காக கேக்குறேன். ஓகே ஃபைன். சோ வந்து இதுல வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்கிரீன் வந்தாச்சு. யூபி போர்ட்டல்ல உங்களுக்கு 3 ஸ்கிரீன் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் வந்து இந்த பேசிக் டீடைல்ஸ் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி போகும்போது தான் கொஞ்சம் டைம் எடுக்குது. இது வந்து பேசிக் ஸ்கிரீன்ஸ் உங்களுக்கு நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா வந்து அடுத்த செக்மெண்ட்ல கொஞ்சம் ஃபாஸ்டா போகலாம். ஓகே, சோ இதுல வந்து ஐடிவி நெக்ஸ்ட் ஃபீல்டு நெக்ஸ்ட் பேஜ்ல வந்துட்டு அந்த வெஹிக்கிளோட ஐடிவி, அப்புறம் இருக்கிற ஆட் ஆன் கவர்ஸ், இதெல்லாம் தான் நெக்ஸ்ட் பேஜ்ல நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட்ல வந்து ஐடிவி செட் பண்ணலாம். என்ன வந்து இந்த ரைட் ஹேண்ட்ல வந்து ஐடிவி வெஹிக்கிளோட ஐடிவி, டூ வீலருக்கும் வந்து இப்போ ஐடிவி மாஸ்டர் இருக்கு. இந்த மாஸ்டர் படிதான் இதுல ஒரு ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க. என்ன அது வந்து 2017 வெஹிக்கிள். ஸோ அந்த 2017 வெஹிக்கிளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஷூர் டிக்ளேர்ட் வேல்யூ, அந்த வேல்யூ ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூ ரேஞ்சுக்குள்ளதான் நம்ம மேனுவலா சூஸ் பண்ணோம். ஸோ இதுல வந்து 31967 வரைக்கும் இதுல நம்மளுக்கு இஷ்யூ பண்ணலாம். ஸோ மேக்சிமம் கொடுத்து 31967 இது ஒரு ஓகே வந்துருச்சு. ஸோ மேக்சிமம் ஐடிவி கொடுத்தாச்சு 3196 ஸ்டார்டிங் ஃப்ரம் 26,155. நீங்க இதுல இருக்கிற ரேஞ்ச் அது உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. முன்னாடி எல்லாம் வந்து டூ வீலர் மாஸ்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருந்துருச்சு யூபி போர்ட்டல்ல. அப்போ வந்து நம்மளாதான் மேனுவலா அந்த வண்டியோட ஏஜ் பொறுத்து அதை கால்குலேட் பண்ணி போட வேண்டியதா இருந்துருச்சு. இப்போ வந்து உங்களுக்கு இதுல வந்து ரொம்ப ஈஸியா அந்த ரேஞ்ச் இதுல காட்டுது. ஸோ நீங்க ரொம்ப ஈஸியா இதுல இஷ்யூ பண்ணலாம். ஸோ நீங்க கொடுத்தாச்சு, மேக்சிமம் கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து சார் ஸ்கிரீன் வரல சார், ஸ்கிரீன் வரல. இன்னொருத்தர் என்ஐசி கண்ணன் பிரசன்ட் பண்றாருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டிஸ்கனெக்ட் பண்ண முடியுமா? அதனால வர மாட்டேங்குது. யாராவது சொன்னா அது வர மாட்டேங்குது. அதாவது திருப்பி வேற ஒருத்தர் வந்து இது ஷேர் பண்ணும் பொழுது திருப்பி இது கட் ஆகுதுங்க. ஸோ அதான் ப்ராப்ளம். ஒரே நிமிஷம் திருப்பி ஷேர் பண்றேன். Excuse me, requesting all the participants to keep your hands away from the mobile or the computer. உங்களோட கையை ஃப்ரீயா வச்சுக்கோ. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், வந்துருச்சு சார். ஓகே, இப்போ வந்துருச்சுங்களா? வந்துச்சு சார், வந்துச்சு. ஓகே, சோ ஐடிவி கொடுத்தாச்சு. ஐடிவி கொடுத்ததுக்கு அப்புறம் இதோட ஆட் ஆன் கவர்ஸ் தான். மோட்டார் செக்மெண்ட்ல வந்து நிறைய ஆட் ஆன் கவர்ஸ் இருக்கு. nil depreciation plus NCV protect, engine protect, RSA protect, EMI protect, invoice protect. ஸோ மோஸ்ட்லி வந்து ஆட்-ஆன்ஸ் நிறைய வந்து நம்மளுக்கு பிரைவேட் கார் செக்மெண்ட்ல தான் கொடுப்போம். இதுல வந்து டூ வீலர் பொறுத்த அளவுக்கு இது வந்து 2017 வெஹிக்கிள். ஸோ இதுல வந்து ஈவன் பம்பர் டு பம்பர் கூட இப்போ இதுல வந்து அப்ளிகபிள் கிடையாது. ஸோ இதுல ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இதுல எனேபிள் ஆயிருக்கு. ஸோ வேணும்னா RSA கொடுத்துடலாம், இல்லாட்டி நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு போகலாம். அப்புறம் வந்து 1 by 1 ஒவ்வொரு ஆப்ஷனா பார்ப்போம். இதுல வந்து தேர்ட் பார்ட்டி ப்ராப்பர்ட்டி டேமேஜ் லிமிட் எதுவுமே பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இதுல இருக்கிறது டிஃபால்ட் இருக்கிற மேக்சிமத்துல தான் இந்த தேர்ட் பார்ட்டி ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆல்ரெடி இருக்கு. நீங்களா எதுவுமே பண்ணாதீங்க. என்ன வந்து இதோட மீனிங் வந்து தேர்ட் பார்ட்டி லிமிட் நம்மளோட வெஹிக்கிள் டியூ டு அவர் வெஹிக்கிள், அதாவது பப்ளிக் இன்னொரு இத்தரோட ப்ராப்பர்ட்டி டேமேஜ் வந்துட்டீங்க வைங்க, அதோட மேக்சிமம் லிமிட் தான். அது டூ வீலருக்கு மேக்சிமம் 1 lakh தான். பிரைவேட் கார் வந்து அப் டு 7.5 lakh வரைக்கும் இருக்கு. ஸோ நிறைய ஆன்லைன் சிஸ்டத்துல வந்துட்டு இது மினிமத்துல கொடுக்குறாங்க. ஸோ ஈவன் ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட் நீங்க ஹிட் பண்றாங்க உங்க வெஹிக்கிள், ஸோ அது கூட கவர் பண்ணாம முடியாம ஒரு சிச்சுவேஷன்ல போயிடும். ஸோ அது வந்து நம்ம போர்ட்டல்ல டிஃபால்ட்டா மேக்சிமத்துல தான் இருக்கு. அது அப்படியே விட்டுடுங்க. ஈவன் பிரைவேட் கார்ல வந்து இது அப் டு 7.5 lakh வரைக்கும் இருக்கும். அது அப்படியே விட்டுடுங்க, அது கிளியரா வந்துடும். அப்புறம் லீகல் லைபிலிட்டி டு பெய்ட் டிரைவர், அது பிரைவேட் கார் அதர் தேன் டூ வீலர்ஸ் கொடுக்கும்பொழுது இதுல 0ங்கிறத 1ன்னு நீங்க கொடுத்துருங்க. அது வந்து பெய்ட் டிரைவர், லீகல் லைபிலிட்டி டு பெய்ட் டிரைவர்ங்கிறது கொடுக்குற ஆப்ஷன் தான். அது நம்ம கால்குலேட்டர்ல வந்து இன்க்ளூடிங் பெய்ட் டிரைவர் ஆப்ஷன் தான் வருது இன் பிரைவேட் கார்ஸ். டூ வீலர்ல நீங்க அது அப்படியே விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஃபார் அன்நேம்டு பிஏ. அன்நேம்டு பிஏ தெரியுமா? எத்தனை வரைக்கும் பர் பர்சன் கொடுக்கறதுக்கு ஆப்ஷன் இருக்குன்னு தெரியுமா? ஆர்சிபுக்குள்ள இருக்கிறது கொடுக்கலாம் சார். 2% சார். 2%க்கு மேக்ஸிமம் அமௌண்ட்
per person amount 2 lakhs sir. 2 lakhs correct. So unnamed PA வந்து உங்களுக்கு up to 2% வரைக்கும் கொடுக்கலாம். அதுல வந்து நீங்க 2 கொடுக்கும் பொழுது நீங்க கீழே sum insured கூட செலக்ட் பண்ணலாம். So sum insured per person வந்துட்டு 50,000 1 lakh இந்த மாதிரி ஸ்லாப்ல up to 2 lakh வரைக்கும் மேக்ஸிமம் per person நீங்க சூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து இதுல டோவிங் சார்ஜ் ஆகுது, 2 வீலர் பெருசா அப்ளிகேஷன் கிடையாதுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஓனர் டிரைவர் PA கவர், இது வந்து டிஃபால்ட்டா டிக் ஆயிருக்கும். இது வந்து 15 lakhsோட கம்பல்சரி PA, அது பேஸ்ட் ஆன் கோர்ட் வெர்டிக்ட், இது கம்பல்சரியா கொடுக்க வேண்டிய கவர். ஸோ நீங்க டெஃபினட்டா கொடுத்துருங்க. டியூ டு ஆக்சிடென்டல் டெத் ஆர் பெர்மனன்ட் டிசபிலிட்டி சிச்சுவேஷன்ல வந்துட்டு ஓனர் டிரைவருக்கு 15 lakhோட பெனிஃபிட் கொடுக்குற ஒரு கவரேஜ் தான். ஸோ இது நிறைய ஆன்லைன் சிஸ்டத்துல வந்துட்டு வித்தவுட் ஓனர் டிரைவர் PA இது வந்து கொடுக்குற மாதிரி சிச்சுவேஷன் பார்த்துருக்கேன். ஸோ நீங்க கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணி, அப்போ நிறைய பேர் கேட்பாங்க உங்ககிட்ட பிரீமியம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வந்து நீங்க தான் அவங்களுக்கு கைட் பண்ணணும். என்ன வந்து இதுல கம்பல்சரி PA கவர் இருக்கு, ஜஸ்ட் 295 rupeesக்கு தான் இந்த கவரை கொடுக்குறாங்க. ஸோ அதுல வந்து 15 lakhோட கவரேஜ் ஓனர் டிரைவர் பர்சனல் ஆக்சிடென்ட் இன் கேஸ் ஆஃப் டெத் ஆர் பெர்மனன்ட் டிசபிலிட்டி உங்களுக்கு அந்த கவரேஜ் வருது. ஸோ அது நீங்க டெஃபினட்டா அதை ஆட் பண்ணணும். ஸோ இந்த அண்டர்ரைட்டிங் ஆஸ்பெக்ட்ல கைடன்ஸ் வந்து அந்தந்த ஆஃபீஸ்ல இருந்து கேட்டு கிளியரா இது பண்ணுங்க. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வாலண்டரி எக்ஸஸ், இது வந்து இதுல நீங்க இது அப்படியே பிளாங்கா விட்டுடுங்க. என்ன வந்து சார் அந்த 15 lakhs வந்து டெத் ஆனா மட்டும்தான் கிடைக்குமா, இல்ல அந்த டிசபிலிட்டி பெனிஃபிட் எதுக்கு ஆனா மட்டும் கிடைக்குங்களா? சார் பெர்மனன்ட் டிசபிலிட்டி வந்தா கூட உங்களுக்கு அது கிடைக்கும். லைக் லாஸ் ஆஃப், அதாவது ஒரு கையோ ஒரு காலோ ஏதோ ஒண்ணு போச்சுனாலும் கிடைக்கும். ஆமா ஆமா ஆமா, அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஆக்சிடென்ட் வைங்க, ஒரு கை கால் போற மாதிரி அந்த மாதிரி. ஓகே ஓகே ஓகே, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கூட அது உங்களுக்கு அந்த கவரேஜ் இருக்கும். சோ அது 15 lakh கவரேஜ். ஃபுல் டெத் ஆனாலும் அந்த 15 lakhs கிடைக்கும். ஆமா ஆமா, ஃபுல் டெத் ஆனாலும் 15 lakhs கிடைக்கும். ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து வாலண்டரி எக்ஸஸ்ங்கிறது இந்த ஈவென்ட் ஆஃப் கிளைம் இன்சூர்டு கம்பல்சரியா பே பண்ண வேண்டிய அமௌண்ட் தான். அது நீங்க எதுவுமே பண்ணாதீங்க. என்ன வந்து இன் அடிஷன் டு கம்பல்சரி எக்ஸஸ் கஸ்டமர் டிக்ளேர் பண்ற மாதிரி ஆயிடும். இது வந்து என்ன ஆக்சிடென்ட் வந்தா கூட கஸ்டமர் கையில இருந்து இது இவ்வளவு அமௌண்ட் பேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷன் பண்றதா வாலண்டரி எக்ஸஸ். ஸோ அது நீங்க தெரியாம ஜஸ்ட் செலக்ட் பண்ணிடாதீங்க, அப்படியே ஃப்ரீயா விட்டுடுங்க. மேக்சிமம் இதுல வந்து நீங்க ஐடிவி செலக்ஷன், அப்புறம் கவரேஜ், அது மட்டும், அப்புறம் இந்த கம்பல்சரி PA கரெக்டா இருக்கான்னு பாத்துருங்க. அப்புறம் வந்து அன்னேம்டு பர்சன்ஸ்க்கு கவரேஜ் வேணும்னா வந்து அந்த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் பிளஸ் சம் இன்சூர்ட் பர் பர்சன்ஸ் நீங்க கொடுத்துடலாம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இதுல பெருசா ஒன்றும் இல்லை. அப்புறம் இதுல டிஸ்கவுண்ட், ஈவன் 2 வீலருக்கு பெருசா டிஸ்கவுண்ட் கொடுக்கற தேவையில்லை, ரொம்ப கம்மி தான் பிரீமியம். ஸோ ரொம்ப வேணுங்கிற சிச்சுவேஷன்ல உங்களுக்கு இதுல லிமிட் வந்துடும். நீங்க இதுல சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5% கொடுக்கும்பொழுது இதுல வந்து இந்த ரைட் இதுல காட்டுது. இதுல ஹலோ, ஸோ நீங்க டிஸ்கவுண்ட் கொடுக்கும் பொழுது அப்படியே அந்த ரேட்டிங் அப்டேட் ஆகுது. இங்க பிரீமியம் லைவ் நீங்க ஒவ்வொரு ஆட் ஆன் கவர்ஸ் செலக்ட் பண்ணும்போது கூட இங்க லைவ் அப்டேட்டிங்கா இருக்கும் பிரீமியம். ஸோ அது நீங்க கரெக்டா பார்த்துட்டு இதுல ஷோ பிரேக்கப்னு ஒரு லிங்க் இருக்கு, அது நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வந்து இதுல வந்து பிரீமியம் பிரேக்கப் வந்துருச்சு. இதுல ஓடி பிரீமியம் எப்படி வந்துருச்சு, பேசிக் ஓடி பிரீமியம், அப்புறம் அதுல NCB டிஸ்கவுண்ட் 20% வந்துருச்சு, தெரியுதா? ப்ரீவியஸ் ஸ்கிரீன்ல வந்து 0 கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லாப் சிஸ்டமே கால்குலேட் பண்ணியாச்சு. அதாவது வித் நோ கிளைம்ஸ், அப்புறம் நோ பிரேக்கிங் பாலிசி. ஸோ சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கலி நெக்ஸ்ட் ஸ்லாப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ NCB டிஸ்கவுண்ட் 20 வந்துருச்சு. அப்புறம் பேசிக் பிரீமியம், இதுதான் அந்த பிரீமியம் கால்குலேஷனோட பிரேக்கப். ஸோ வேணுங்கிறவங்களுக்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட்டை கூட ஷேர் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து ப்ரொசீட் ஆப்ஷன் இருக்கு. அதுல இந்த ஸ்கிரீன் ஏதாவது டவுட் இருக்கா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே சார், ஸ்கிரீனே வரல சார். சார் 2 டவுட் இருக்கு சார். சார் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சொல்றீங்கல்ல சார்? ஹலோ, ஆமா ஆமா, அந்த ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இந்த லிமிடேஷன் இருக்கா சார்? 2 வீலருக்கு இது, 4 வீலருக்கு இதுன்னு ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் வந்து லிமிடேஷன் இருக்குங்க.
அதாவது அந்த பெர்சன்டேஜுக்கு லிமிட் வந்து ஒவ்வொரு ரீஜன் பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு ரீஜனுக்கு ஒவ்வொரு டிஸ்கவுண்ட் பேட்டர்ன். ஸோ நீங்க அது உங்களோட ஆஃபீஸ்ல கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க எந்த செக்மெண்ட்ல வந்து எவ்வளவு டிஸ்கவுண்ட் வரைக்கும் அலோவ் பண்ணலாங்கிறது. ஏன்னா வந்து இது பேஸ்ட் ஆன் கிளைம் ரேஷியோ தான் இன்சூரன்ஸ் வந்து டிசைட் பண்றாங்க. அதாவது இந்த வண்டி வந்து இந்த செக்மெண்ட்ல எவ்வளவு கிளைம் ஆயிருக்கு அதை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் டைம்ல வந்து ரினியூவல் பிரீமியம் ஒரு ரினியூவல் டிஸ்கவுண்ட் எல்லாம் அதை பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்றாங்க. ஸோ டிஸ்கவுண்ட் விஷயமான கிளாரிபிகேஷன்ஸ் நீங்க அதாவது ஆஃபீஸ்ல இல்ல உங்க ஆர்ஓல கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அந்த விஷயம் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம் நினைக்கிறேன். டிஸ்கவுண்ட் போடும்போது அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை சார். அதுக்கு மேல ஆக்சுவலா நீங்க பெர்மிசிபிள் டிஸ்கவுண்டோட மேல கொடுத்தீங்க அப்படின்னா அதை ஹையர் டிஸ்கவுண்ட்டுக்கு டோக்கன் ரைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பாப்அப் ஒன்று வரும். ஸோ அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அது ஆர்ஓக்கு அப்ரூவல் போகும் அப்படின்னு அர்த்தம். இல்ல அந்த மாதிரி பாப்அப் வரல அப்படின்னா அந்த டிஸ்கவுண்ட்ல நீங்களே ஆக்சுவலா போட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான் அர்த்தம் சார். ஓகே. ஸோ அதான் அபிலாஷ் சொல்லிட்டு இருந்தாரு. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 60% டிஸ்கவுண்ட் கொடுத்தாச்சு. சாரி ஜஸ்ட் டெமோக்காக காட்டுறேன். இதுல வந்து above eligible limit discount நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க வைங்க. ஸோ இதுல வந்து ஒரு அலர்ட் வந்துடும், யூ ஹேவ் அப்ளைட் ஃபார் ஹையர் டிஸ்கவுண்ட். ஸோ இதுல வந்து இந்த ப்ரொபோசல் டைரக்டா உங்க ஆர்ஓ போயிடும். ஸோ ஆர்ஓல வந்து அத்தாரிட்டிஸ் பார்த்துட்டு அதோட மெரிட் பார்த்துட்டு தான் அதோட அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி பிரைவேட் கார்ஸ், குட்ஸ் வெஹிக்கிள்ஸ், பேசஞ்சர்ஸ் அந்த மாதிரி கேட்டகரியில தான் டிஸ்கவுண்ட்ஸ் ஜாஸ்தியா உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதுல அந்த செக்மெண்ட்ல எவ்வளவு வரைக்கும் நீங்க டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணலாங்கிறது உங்க ஆஃபீஸ்ல கேட்டு தெரிஞ்சு வச்சிடுங்க. ஸோ இதுல வந்து 5% டிஸ்கவுண்ட்ல போட்டாச்சு, ப்ரொசீட் கொடுக்குறோம். இது வந்து தேர்ட் அண்ட் ஃபைனல் ஸ்கிரீன், டேட்டா என்ட்ரியோட லாஸ்ட் ஸ்கிரீன் தான் இது. ஸோ இதுல வந்து நீங்க சார் இதுக்கு முன்னாள் பேஜ்ல வந்து இந்த இமெயில் ப்ராடக்ட் 10 rupees ஆட் ஆகுது இல்ல, அது என்ன சார் இது? எதுலங்க 10 rupeesங்களா? ஆமா சார், இதுக்கு முன்னாள் பேஜ்ல பேக் போங்க. முன்னாள் பேஜ் மேல வந்து இப்ப இந்த ஸ்கிரீன்ல காமிக்கல, ஆனா ரீசெண்டா காமிக்குது, ஹோட்டல்ல காமிக்குது. மேல வந்து அது ஆட்டோமேட்டிக்கா கிளிக் ஆகி 10 rupees ஆட் ஆகுது. சார் அது வந்து ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் RSI ப்ரொடெக்ட்னு சொல்லி ஒரு ஆட் ஆன் கவர் இருக்கு. அது டிஃபால்ட்டா அதுல டிக் இருக்குங்க. அது நீங்க வேணும்னா டிக் பண்ணலாம், இல்லாட்டி நீங்க உங்களுக்கு அது ரிமூவ் பண்ணலாம். RSI ப்ரொடெக்ட்ங்கிறது வந்து ரோட் சைடு அசிஸ்டன்ஸ், ஜஸ்ட் 10 rupees 15 rupees தான் வந்துரும், அவ்வளவுதான். ஆமா சார், அது கம்பல்சரி கிடையாது சார். இல்லங்க, அது கம்பல்சரி இல்ல. அது வந்து நீங்க வேண்டாம் ஓகே சார், வேண்டாம்னா வந்து இதுல நீங்க பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகே. சோ நெக்ஸ்ட் ஸ்கிரீன், ஓகே தேங்க் யூ. தேர்ட் ஸ்கிரீன்ல வந்துட்டு நீங்க இதுல RCல இருக்கிற மாதிரி கரெக்டா அந்த RC ஓனரோட பேரு, அட்ரஸ் எல்லாம் கொடுத்துடணும். அதுல வந்து நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு 2 RC எடுத்திருக்கேன். ஒரே நிமிஷம், அது ஜஸ்ட் ட்ரை பண்றேன். ப்ரொசீட் பண்றோம். இதுல வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஒரு முருகன். ஜஸ்ட் நம்ம வந்து டைம் இல்லாததுனால ஜஸ்ட் மதுரை, நீங்க RCல இருக்கிறபடி ஃபுல் அட்ரஸ், ஃபுல் நேம் கொடுத்துருங்க. அப்புறம் வந்து மொபைல் நம்பர். இதுல வந்து ரெட் கலர்ல இருக்கிற டேட்டா வந்து கம்பல்சரியா நீங்க போடணும். ஸோ இப்போதைக்கு இது இருக்கிறதுல ரெட் ஃபீல்டு வந்து நேம், அட்ரஸ், அப்புறம் மொபைல் நம்பர் வந்து கொடுக்குறோம். கரெக்டா நீங்க அந்த கஸ்டமரோட மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. அப்புறம் மெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து நீங்க கரெக்டா கொடுத்துட்டீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் ரினியூவல் டைம்ல வந்து இன்சூர்டுக்கு கரெக்ட் அலர்ட் போயிடும். சப்போஸ் நீங்க அது மறந்துட்டீங்க வைங்க, உங்களுக்கு அந்த கஸ்டமருக்காவது அலர்ட் போய் அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க, இந்த ரினியூவல்ஸ் இருக்கு. ஸோ அந்த மெயில் அண்ட் மொபைல் நம்பர் மேக்ஸிமம் கரெக்ட் டேட்டா கொடுத்துருங்க. அப்புறம் வந்து என்ஜின் நம்பர், சேசிஸ் நம்பர். இது வந்து RCல ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு RC ஓபன் பண்ணியிருக்கேன், ஒரே நிமிஷம் ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் கேரளாவோட ஒரு RCங்க. ஸோ இதுல வந்து இதுல டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, நீங்க பாலிசி இஷ்யூ பண்ணக்கூடிய ஃபீல்ட்ஸ் எல்லாம் வந்து இதுல தெளிவா இருக்கு. ஸோ நீங்க தயவு செஞ்சு
ஒவ்வொரு வெஹிக்கிளும் அதோட ஆர்சி பார்த்துட்டு மட்டும் இஷ்யூ பண்ணுங்க. இதுல என்ஜின் நம்பர், சேசிஸ் நம்பர் இருக்கு. நீங்க ஃபுல்லா அந்த இருக்கிற என்ஜின் நம்பர், சேஸ் நம்பர் ஃபுல் டேட்டாவா கொடுத்துருங்க. இல்லாட்டி பரிவாகன்ல வந்து அந்த டேட்டா வேறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ நீங்க கரெக்ட் என்ஜின் நம்பர், சேஸ் நம்பர் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அப்புறம் அந்த வெஹிக்கிள் கலர், இது வந்து இதுல வந்து நான் தப்பா போட்டதுனால வெஹிக்கிள் நாட் ஃபவுண்ட் இன் வாகன், டோக்கன் வில் பி ஜெனரேட்டட் ஃபார் வாகன் மிஸ்மேட்ச். இது தெரியுதுங்களா? இது வந்து அந்த வெஹிக்கிள் டேட்டா, வாகன் டேட்டா வந்து என்ஜின் நம்பர், சேஸ் நம்பர் அண்ட் வெஹிக்கிள் நம்பர் வச்சு ஃபெச் பண்ணுவாங்க, லைவ் இது பண்ணுவாங்க. அப்புறம் அந்த வெஹிக்கிள் நம்பர் ஆர் என்ஜின் நம்பர், சேஸ் நம்பர் மிஸ்டேக் இருந்தா இதுல வந்து வாகன் டோக்கன் ஜெனரேட் ஆகும். அட் டைம்ஸ் வந்து இதுல நடுவுல வாகன் சர்வர்ல இஷ்யூ இருக்கு வைங்க, வாகன் சர்வர்ல அடிக்கடி சம்டைம்ஸ் இஷ்யூ ரிப்போர்ட் ஆயிருக்கு. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கூட வாகன் சர்வர் எரர்னாலும் வந்து உங்களுக்கு வந்து நீங்க கரெக்ட் டேட்டா கொடுத்தாலும் வந்து வாகன் டோக்கன் ஜெனரேட் ஆகும். ஸோ அதுல வந்து ஆர்சி அப்லோட் ஆப்ஷன் கேட்பாங்க லாஸ்ட் ஆப்ஷன்ல. ஸோ அது 1 by 1 ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்கிரீன் வந்து ஒயிட், வண்டியோட கலர் ஒயிட் வைங்க. ஸோ ஒயிட் கொடுத்தாச்சு. ப்ரீவியஸ் இன்சூரர், சப்போஸ் இது யுனைடெட் இந்தியா பாலிசி வைங்க. ஸோ நீங்க யுனைடெட் அடிக்கும் பொழுது வந்து கீழே டிராப் டவுன் மாதிரி வந்துருச்சு. இதுல வந்து உங்களால மேனுவல் டெக்ஸ்ட் கொடுக்க முடியாது. ஸோ இதுல இருக்கிற ஃபீல்டுல இருந்து சூஸ் பண்றது தான் முடியும். டிராப் டவுன் மெனு தான். ஸோ நீங்க யுனைடெட் அடிச்சு வரும்பொழுதே வந்து கீழே யுனைடெட் வந்துருச்சு. ஸோ நீங்க அது கரெக்டா கொடுத்துருங்க. அப்புறம் வந்து பாலிசி நம்பர், அது வந்து பாலிசி நம்பர் கரெக்டா கொடுத்துருங்க. அப்புறம் ஓனர்ஷிப் டைப்பு, இது வந்து பேங்க் ஹைப்போதிகேஷன், பேங்க் லோன் இருக்கு வைங்க. ஸோ நீங்க வந்து செல்ஃப் ஃபண்ட் மாத்தி ஹைப்போதிகேஷன் கொடுக்கணும். அந்த வெஹிக்கிளோட ஹைப்போதிகேஷன்ங்கிற ஃபீல்டு கொடுத்தா அந்த கீழே பேங்கோட பேரு ஆட் பண்றதுக்கு அந்த ஃபீல்டு ஓப்பனா வந்துருச்சு. ஸோ இங்க வந்து எஸ்பிஐ மதுரை கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து நோமினி நேம், அதாவது அவங்களோட லீகல் ஹேர். சப்போஸ் முருகன், அப்போ முருகனோட ஒய்ஃபோட பேரு தான் கொடுக்கணும். ஸோ நான் ஜஸ்ட் இதை ஒய்ஃப் அப்படியே கொடுக்குறேன். ஏஜ் வந்து 45 வச்சுக்கலாம். இது வந்து ஸ்பவுஸ் இல்ல ஒய்ஃப் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி அவரோட லீகல் ஹேர் மோஸ்ட்லி இந்த ஒய்ஃப் இல்லாட்டி சன், டாட்டர் அந்த மாதிரி க்ளோஸ் ரிலேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனல் ஸ்கிரீன் இவ்வளவுதான். இதுதான் ஃபைனல் ஸ்கிரீன். இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல உங்களுக்கு வந்து இப்ப போட்ட டேட்டாஸ், இது வரைக்கும் நம்ம போட்ட டேட்டாஸ் ஒரு வாட்டி கூட வெரிஃபை பண்றவங்களுக்கு வெரிஃபை பண்ணலாம். இதுல ப்ரொபோஷனல் நேம் வந்துருச்சு, இந்த ஹோண்டா ஆக்டிவா அப்படிங்கறதெல்லாம் வந்துருச்சு, இதெல்லாம் வந்துருச்சு, ஃபினான்சியர் நேமு, என்ஜின் நம்பர், சேஸ் நம்பர், என்ன டைப் பாலிசி வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. ஸோ இதுல வந்து கீழே டிக்ளரேஷன் பாக்ஸஸ் இருக்கு. கொடுத்த டேட்டா வந்து எல்லாமே கரெக்டுங்கிற ஒரு டிக்ளரேஷன் தான். ஸோ இதுல வந்து இந்த சூஸ் ஃபைல்னு ஆப்ஷன் இருக்கும். என்ன வந்து இதுல வாகன் டோக்கன் வந்ததுனால வாகன் சர்வர்ல இருந்து நம்ம ரேண்டமா டேட்டா கொடுத்ததுனால வாகன் டோக்கன் ஜெனரேட் ஆயிருச்சு. ஸோ ஆர்சி கம்பல்சரியா அப்லோட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி சப்போஸ் நீங்க ஏஜ் ஓவர் வெஹிக்கிள் என்டர் பண்றாங்க வைங்க, அபவ் 14 years வெஹிக்கிள் நீங்க தேர்ட் பார்ட்டி பாலிசி இந்த போர்ட்டல் வழியா தாராளமா இஷ்யூ பண்ணலாம். அப்படி பண்ணும்பொழுது இந்த மாதிரி ஆர்சி அப்லோட் கம்பல்சரியா கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆர்சி அப்லோட் பண்ற சிச்சுவேஷன்ல நீங்க இந்த மாதிரி ஆர்சி மேக்ஸிமம் 1 MB வரைக்கும் தான் லிமிட். ஸோ அந்த லிமிட்டுக்குள்ள சப்போஸ் ஆர்சி அப்ளை பண்றது வந்து செல்லுல நம்ம பண்ணணும்னா வரமாட்டேங்குது, சிஸ்டத்துல அப்லோட் பண்ணா மட்டும்தான் வருது. செல்லுல நம்ம ட்ரை பண்ணும்போது வரமாட்டேங்குது. அது என்ன ப்ராப்ளம் தெரியுமா சார்? அது ஆப் நீங்க யூபி போர்ட்டல் ஆப் யூஸ் பண்ணும்பொழுது ஆப்போட பெர்மிஷன்ல கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு. ஸோ நீங்க மொபைல்லே வந்து கூகுள் இன்ஸ்டால் பண்ணி கூகுள் குரோம் வழியா ட்ரை பண்ணுங்க, எந்த இஷ்யூ இல்லாம. குரோம் வழியா தான் சார் போய் பண்ணும்போது, செல்லுல பண்ணுனா அந்த சூஸ் ஃபைல் போட்டு போகவே மாட்டேங்குது. இதே நீங்க டெஸ்க்டாப்ல பண்ணீங்கன்னா அந்த அப்ளிகேஷன்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. சூஸ் ஃபைல் போய் நம்ம எடுக்கிற மாதிரி. அந்த குரோம் வெர்ஷன்ல ஏதாச்சும் இஷ்யூ இருக்கு? வேற யாராவது 100 பேர் இருக்காங்கல்ல, வேற யாருக்காவது இஷ்யூ இருக்கா? ஆர்சி அப்லோட் போட்டா வருதா சார்? 15 வருஷத்துக்கு மேல அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருது சார். அதாவது கூகுள் மொபைல்ல கூகுள் குரோம் ஆப்ல நீங்க பண்ணிட்டீங்கன்னா வந்து இது இஷ்யூ இல்லாம வந்துடும். கூகுள் குரோம் ஆப்ல போயிட்டு நீங்க இந்த யூபி போர்ட்டலுக்கு வந்து தனி மொபைல் ஆப் இருக்குங்க பிளே ஸ்டோர்ல. நீங்க அதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு அவ்வளவு கரெக்டா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கூகுள் குரோம்ல தான் உங்களுக்கு கிடைக்கும். கூகுள் ட்ரைவ் எல்லாத்துலயுமே அப்படிதான் சார் வருது சார். எல்லா
அது டெஸ்க்டாப் இல்ல லேப்டாப்ல, கம்ப்யூட்டர் இல்ல லேப்டாப்ல பண்ணாதான் வருது. லேப்டாப் கம்ப்யூட்டர்ல மட்டும்தான் சார் அப்லோட் பண்ண முடியுது. செல்லுல டைரக்டா அப்லோட் பண்ண முடியல. சூஸ் ஃபைல கிளிக் பண்ணோம்னா அது அப்படியே நிக்குது. அது கிளிக் ஆகவே மாட்டேங்குது. அதுல கிளிக் ஆகல. ஆமா. ஓகே சார், இதுக்கு இன்னொரு ரீசன் கூட இருக்கு. மேபி உங்களுக்கு தனி இஷ்யூ வேற நினைக்கிறேன். ஏன்னா நேத்து கூட நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு கூகுள் குரோம்ல ஒரு பாலிசி ஆர்சி அப்லோட் எந்த இஷ்யூ இல்லாம இது பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க அந்த லிமிட், அந்த ஃபைல் சைஸ் கூட நீங்க டைரக்டா கேமரால நீங்க போட்டோ எடுத்துட்டீங்கன்னா வந்து கொஞ்சம் ஜாஸ்தி சைஸ்ல தான் வருது. இப்போதைக்கு நியூ ஆண்ட்ராய்டு போன்ஸ்ல எல்லாம் ஒரு போட்டோ 5 MB 8 MB பக்கம் வருதுங்க. ஸோ நீங்க பெட்டர் வந்து அந்த போட்டோ வாட்ஸ்அப்ல நீங்க சென்ட் பண்ணி அதுல இருந்து வாட்ஸ்அப் போட்டோ வந்து சைஸ் கம்மியா இருக்கும். அதான் ஒரு டிப்பு. அப்புறம் வந்து அந்த மாதிரி இல்ல சார், சைஸ் எம்பி ப்ராப்ளம் இல்ல சார், எம்பி ப்ராப்ளம் இல்ல. ஆனா அந்த சூஸ் ஃபைல்ல ஓபனே ஆக மாட்டேங்குது. ஆப்ஷனே காமிக்க மாட்டேங்குது. மேபி டிவைஸ் ஸ்பெசிபிக் இஷ்யூ இருக்கும். அது அட்ரஸ் பண்ணலாம் சார். அது உங்களுக்கு தனி இஷ்யூ இருக்கும். மேபி 3-4 பர்சன்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி இஷ்யூ மேபி இருந்திருக்கும். அது கேஸ் டு கேஸா சால்வ் பண்ணலாம். அபிலாஷ் அதை நோட் பண்ணிக்கோங்க. அது மேபி அப்ளிகேஷனே ஓபன் ஆகல சார். அப்ளிகேஷனே வரல சார். இன்ஸ்டால் பண்ண முடியல. அதான் சார், கூகுள் குரோம் நீங்க மொபைல் டிவைஸ்ல வந்து நீங்க இதுவரைக்கும் கூகுள் குரோம்ல ட்ரை பண்ணாதவங்க வந்து கூகுள் குரோம்ல ட்ரை பண்ணுங்க. சரி சரி. அப்புறம் அந்த ஓல்டு வெஹிக்கிளுக்கு நம்ம இன்சூரன்ஸ் போட முடியல சார், நம்ம நேஷனல்ல. அதுவும் இதே ப்ராசஸ் தான், சேம் ப்ராசஸ் தான். கடைசி ஸ்கிரீன்ல அந்த ஆர்சி அப்லோட் ஆப்ஷன் வந்துடும். ஸோ அது நீங்க வந்து அது அப்லோட் பண்ணதான் உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் இஷ்யூ இருக்குமோ தெரியுது. ஸோ மேபி அது மேபி 4 to 5%. அதாவது ஓல்டு வெஹிக்கிள் சொன்னா எந்த இயர் வரை சார் நம்ம பண்ண முடியும்? சார் ஒன் செகண்ட் சார். 15 வருஷத்துக்கு மேல 15 வருஷத்துக்கு மேல சார் ஒரு நிமிஷம் சொல்றேன் சார். எல்லாரும் பேசிட்டீங்க. above 40 சார் வந்து கொஞ்சம் பேருக்கு இஷ்யூ தெரியுது. ஸோ அது வந்து நீங்க அப்ளிகேஷன் கரெக்டா யூஸ் பண்றாங்களா இல்லையாங்கிறது தான் பார்க்கணும். ஸோ அதாவது ஆஃபீஸ்ல இருக்கிற ஒரு நிமிஷம் சார், அது கனெக்ஷன் சொல்றீங்களா சார்? அதாவது வந்து நம்ம வந்து சிஸ்டத்துல சும்மா குரோம்ல ஓபன் பண்றோம் சார். அதாவது யூபி போர்ட்டல்ல. ஓகே. மொபைல்ல வந்து மொபைல் ஆப்ல யூஸ் பண்றாங்க சார். அது வந்து அதை டவுன்லோட் பண்ணி மொபைல் ஆப் யூஸ் பண்ண அதனால வரதில்லை. குரோம்ல போய் ஈபி போர்ட்டல் ஓபன் பண்ணோம்னா வரும் சார். ஓகே. ஆனா குரோம்ல ஓபன் பண்றது நம்ம பிளே ஸ்டோர்ல ஓபன் பண்ணி தான் பண்ணிக்கிறோம் நம்ம. அதனால டவுன்லோட் பண்ணி மொபைல் ஆப்ல ஓபன் பண்ணீங்களா ஈபி போர்ட்டல்ல? ஆமா. அதனால வர மாட்டேங்குது. ஆனா குரோம்ல ஓபன் பண்ணா வரும் மொபைல்லயே. குரோம்ல பண்ணா வரும். அதான் நான் சஜஷன் சொல்றேன். தயவு செஞ்சு குரோம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆமா சார், இப்போதைக்கு செஷனை கண்டினியூ பண்ணுவோம் சார். ஆக்சுவலா கேஸ் டு கேஸ் பேசிஸ்ல இஷ்யூஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நம்ம அதை அட்ரஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம கண்டினியூ பண்ணிடுவோம். இல்ல சார், ஆக்சுவலா ஓல்டு வெஹிக்கிள் நம்ம இன்சூரன்ஸ் பண்ணதுன்னா அது என்ன பிரச்சனை? ஓல்டு வெஹிக்கிள்ஸ் வந்து நீங்க இஷ்யூ பண்ணும்போது above 14 years வந்து கம்பல்சரி ஆர்சி அப்லோட் கேட்பாங்க. ஸோ அப் டு 20 years 19 years வரைக்கும் நீங்க போர்ட்டல் யூஸ் பண்ணி பாலிசி இஷ்யூ பண்ணலாம். ஸோ above 14 வந்து தேர்ட் பார்ட்டி பாலிசி உங்களுக்கு ஆர்சி அப்லோட் கம்பல்சரியா கேட்பாங்க. ஸோ அது வந்து அந்த மாதிரி பாலிசிஸ் பண்ணும்பொழுது நீங்க தயவு செஞ்சு மொபைல் டிவைஸ்ல இருந்து கூகுள் குரோம் யூஸ் பண்ணி அதுல இருந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு கரெக்டா வந்துடும். ஒரு சிலருக்கு வந்து ப்ராப்ளம் தெரியுது. மேபி உங்களுக்கு கொஞ்சம் அது ஃபெமிலியர் இல்லாம இருக்கும். அதாவது ஆஃபீஸ்ல நீங்க கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணி ஆஃபீஸோட ஹெல்ப் கொஞ்சம் வாங்கிடுங்க. மீன் டைம்ல இது ரிப்போர்ட் பண்ற இந்த இஷ்யூ வந்து யூபி ஆப்ல கொஞ்சம் இருக்குன்னு தெரியுது. அதுவும் ரிப்போர்ட் பண்றேன். மேபி வி வில் ட்ரை ஃபார் சொல்யூஷன். ஓகே, செஷன் போலாம் சார். ஓகேங்களா? ஸோ வந்து இதுல சூஸ் ஃபைல் கொடுத்து ஜெனரேட் டோக்கன் நெக்ஸ்ட் ஸ்கிரீன் வந்து நீங்க ஆர்சி அப்லோட் பண்ணிட்டீங்க. சூஸ் ஃபைல் நீங்க கொடுத்துட்டு அந்த ஆர்சி போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து இதுல ஜெனரேட் டோக்கன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஜெனரேட் டோக்கன் இப்படி நீங்க போட்டீங்கன்னா வந்து இது ஒரு டோக்கன் நம்பர் வந்துருச்சு. வாகன் அப்ரூவல் டோக்கன் நம்பர். இது வந்து டைரக்டா உங்க ஆபீஸ் இன்சார்ஜுக்கு அல்லது ஹையர் டிஸ்கவுண்ட் வைங்க. அது வந்து டைரக்டா ஆரோ போயிடும். சோ தெரியல சார். ஓகே ஓகே ஓகே, திருப்பி ட்ரை பண்றேன்.
ஓகே இப்போ விசிபிளா? இப்ப தெரியுது சார். ஓகே சார் ஓகே விசிபிள் சார். ஓகே ஃபைன். ஸோ இதுல வந்து அந்த டாக்குமெண்ட் அப்லோடுல இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு அதை அட்ரஸ் பண்ணலாம். நீங்க அந்தந்த பிரான்ச் ஆஃபீஸ் அவங்க ஆஃபீஸ்ல கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணி நீங்க அது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருங்க. அப்புறம் மெனு இதுல வந்து இப்போ ஒரு பாலிசி என்ட்ரி ஸ்கிரீன் ஃபுல்லா பார்த்தாச்சு, ஒரு மோட்டார் பாலிசியோட ஃபுல் சைக்கிள் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்ட் வந்து பேமெண்ட். அதாவது இப்போ டேட்டா என்ட்ரி பார்ட் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் எப்படி இதோட ஸ்கிரீன் பேமெண்ட் தெரியல சார். ஸ்கிரீன் தெரியல சார். திருப்பியும் தெரியலையா? யாருக்கும் தெரியலையா? ஆமா சார் தெரியல. தெரியுது. ஸ்கிரீன் வரல சார். ஸ்கிரீன் வரல, தெரியல நேரம். தெரியுது சார். தெரியுது. சோ வந்து அந்த ப்ராப்ளம் இஷ்யூ இருக்கிறவங்க மட்டும் ஜஸ்ட் மீட்டிங்ல இருந்து டிஸ்கனெக்ட் பண்ணி திருப்பி ஜாயின் பண்ணுங்க, உங்களுக்கு சால்வ் ஆயிடும். ஓகே, ஹலோ, அந்த இஷ்யூ இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் மீட்டிங்ல இருந்து எக்ஸிட் பண்ணி திருப்பி ஜாயின் பண்ணிடுங்க, உங்களுக்கு சரியா வந்துடும். ஓகே, சோ இதுல வந்து நெக்ஸ்ட் அடுத்த ஸ்கிரீன் வந்து எப்படி பேமெண்ட் பார்ட். இப்போ ஒரு பாலிசி நம்ம சக்சஸ்ஃபுல்லா போட்டாச்சு, இப்போ அதோட பேமெண்ட் பார்ட் எப்படிங்கறத நெக்ஸ்ட் சொல்ல போறோம். சோ இதுல வந்து யூபி போர்ட்டல்ல ஆப்ஷன்ஸ் சொல்ல போறேன். அதுல மெனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ மெனு ஆப்ஷன்ல வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஆப்ஷனா சொல்ல போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சேஞ்ச் பாஸ்வேர்டு. நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு பாஸ்வேர்டு இருக்கு வைங்க. ஸோ நீங்க நடுவில் உங்களுக்கு பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ண வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இப்போ புதுசா இந்த ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு, காப்பி ப்ரொபோசல். நிறைய பேருக்கு தெரியல, மேபி நியூலி இன்ட்ரோடியூஸ்டு ஃபீச்சர். இதை வந்து நீங்க ஒரு பாலிசி ப்ரொபோசல் பண்ணியாச்சு, அது ஏதோ மிஸ்டேக்னால வந்து திருப்பி உங்களுக்கு அந்த ப்ரொபோசல் பண்ணனா வந்து இந்த காப்பி ப்ரொபோசல்ங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதுல வந்து ப்ரொபோசல் டேட், ப்ரொபோசல் நம்பர் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா வந்து அந்த ப்ரொபோசலோட எக்ஸாக்ட் காப்பி வந்துடும். ஸோ அந்த கரெக்ஷன்ஸ் மட்டும் நீங்க கொடுத்து போயிட்டே இருக்கலாம். அப்புறம் வந்து கஸ்டமர் பேமெண்ட் ரெஜிஸ்டர். இதுல வந்து நீங்க உங்களோட பேமெண்ட் அதோட டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து ப்ரீமியம் ரெஜிஸ்டர். ப்ரீமியம் ரெஜிஸ்டர்ல வந்துட்டு நீங்க இப்போ இஷ்யூ பண்ண இதுல டேட்டா என்ட்ரி பண்ணது வந்து இதுக்குள்ளதான் இருக்கும். அது ஒரு முக்கியமான ஒரு ஃபீல்டு இந்த ப்ரீமியம் ரெஜிஸ்டர். இப்போ நம்ம இப்போ ஒரு பாலிசி டேட்டா என்ட்ரி முடிஞ்சாச்சு, அதை எங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல பாலிசியா எப்படி கன்வெர்ட் பண்ணோம், அதான் நெக்ஸ்ட் இது. அப்போ அதுல நீங்க ரெண்டு வழியா சர்ச் பண்ணலாம். ஒன்னு ஸ்டார்ட் டேட்டு அண்ட் எண்ட் டேட்டு நீங்க ப்ரொபோசல் இஷ்யூ பண்ண டேட் ரேஞ்சில் வச்சு சர்ச் பண்ணலாம். இல்லாட்டி அந்த வெஹிக்கிள் நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட் வச்சு சர்ச் பண்ணலாம். பெட்டர் வந்து இப்போ நீங்க போட்டதுனால உங்களுக்கு அந்த டேட் இன்னைக்கு ஃப்ரம் டேட் இன்னைக்கு டியூ டேட் நாளைக்கு டேட் கொடுத்தாலே வந்து சர்ச் கொடுத்தாலே பாலிசி டு பி ஜெனரேட்டட். இதுல வந்து ஆக்சுவலி அந்த ப்ரொபோசல் இங்க வரணும், ஆனா வந்து அப்ரூவல் வராததுனால இங்க வரல. என்ன வந்து இதுல வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வாகன் டோக்கன் சொல்லி இதுல ஒரு டோக்கன் இருக்கு. அது அப்ரூவல் வந்தாதான் இதுக்குள்ள வந்துடும். அதாவது இந்த டோக்கன் நம்பர் இதோட ஸ்டேட்டஸ் ஏன்னா வாகன் டோக்கன் ஜெனரேட் ஆயிடுச்சுங்கிறதுனால அந்த வாகன் டோக்கன் ஸ்டேட்டஸுக்குள்ள வந்து இந்த ஃபீல்டு இருக்கு. ஸோ டோக்கன் நம்பர் இருக்கு, இந்த ஏஜென்ட் கோடு, இதுல ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங் காட்டுது. ஸோ எப்போ அந்த பெண்டிங் ஸ்டேட்டஸ்ல இருந்து இது அப்ரூவ்டு ஸ்டேட்டஸ்ல போகுதோ அப்போ உங்களுக்கு வந்து பிரீமியம் ரெஜிஸ்டர்ல இது வந்து தெரிஞ்சு போயிடும். ஹலோ, ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்களேன், யாரோ ஒருத்தவங்க ஷேர் பண்ணிட்டாங்க. அப்படியா? ஓகே, ஓகே சார். ஓகே, கண்டினியூ பண்ணலாமா? படிக்குது. ஓகே, சோ அபிலாஷ் இப்ப தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது. கண்டினியூ. ஓகே, சோ இது வந்து அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறம் இதுல வந்து ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்ல இருந்து அப்ரூவ்டுங்கிற ஸ்டேட்டஸுக்கு போயிடும். சோ அப்போ அதுக்கப்புறம் நீங்க திருப்பி இப்போ இது டம்மியா போட்டதுதான், ஸ்டில் அப்ரூவல் பேக்ரவுண்ட்ல அப்ரூவல் கொடுத்தாச்சு. ஸோ ப்ரீமியம் ரெஜிஸ்டர்ல நீங்க போய் ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் கொடுத்து நீங்க சர்ச் பண்ணலாம். அப்போ வந்து சார் சவுண்ட் வரல.
ஒரே நிமிஷம் சார். ஓகே, இது ஆக்சுவலி டம்மியா போட்ட ப்ரொபோஷனால இதுல உள்ள வரல ஆக்சுவலி இந்த ஆப்ஷன். ஸோ இதுல வந்து அந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லி தர்றேன். இதுல வந்து சிடி ரீசார்ஜ் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த இந்த யூபி போர்ட்டல் ஆக்சுவலி வந்து இதோட டிசைன் வந்து உள்ள ஒரு வேலெட் இருக்கிற மாதிரி ஒரு பர்ஸ் வைங்க. வேலெட்ங்கிறது ஒரு பர்ஸ் வைங்க. இந்த போர்ட்டலுக்குள்ள ஃபர்ஸ்ட் நம்ம அமௌண்ட் டெபாசிட் பண்ணோம். அப்போதான் அதுல வந்து அந்த மை சிடி அக்கௌண்ட்ங்கிறதுல வந்து நீங்க இப்போ சிடி கோடு, சிடி ஹோல்டர் நேமு, அப்புறம் கரண்ட் பேலன்ஸ் இது வந்தாச்சு. இதுல வந்து நீங்க எவ்வளவு அமௌண்ட்ங்கிறது பார்த்துட்டு சப்போஸ் 1500 வைங்க அந்த பாலிசி அமௌண்ட். இப்போ நீங்க ரீசார்ஜ் பண்ணி அதுல வந்து 1500 போடுறீங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் 1500 போட்டு நீங்க பேனாவும் கொடுத்துட்டீங்கன்னா வந்து பேமெண்ட் கேட்வே ஸ்கிரீன் போயிடும். இது வந்து பேமெண்ட் கேட்வே ஸ்கிரீனுக்கு போகுது. கூகுள் பே, நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நிறைய பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நிறைய மோட் ஆஃப் பேமெண்ட் ஸ்டாண்டர்ட் பில்டர்ஸ் கேட்வே தான். ஸோ அதுல வந்து நீங்க நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி பாலிசி இஷ்யூ பண்ணலாம். கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பண்ணலாம். ஈவன் கியூஆர் கோடு நீங்க கஸ்டமர் டைரக்டா டீல் பண்றாங்க. ஸோ அப்போ வந்து இந்த கியூஆர் கோடு வச்சு கூட உங்களுக்கு பாலிசி இஷ்யூ பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு. வேலெட், இந்த மொபிக்விக் அந்த மாதிரி வேலெட் இருக்கு. ஸோ இதுல வந்து இந்த மாதிரி கியூஆர் கோடு அதுல வந்துடும். டைரக்டா லைவா ஸ்கேன் பண்ணிட்டீங்கனாலும் வந்து அந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்துடும். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதுல வந்து ஸ்டாண்டர்ட் பில்டர்ஸ் கேட்வே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ நீங்க அதை யூஸ் பண்ணி இந்த சிடி அக்கௌண்ட்ல நீங்க அமௌண்ட் போட்டா இதுக்குள்ள வந்து பேலன்ஸ் வந்து டாப் அப் ஆயிடும். ஸோ இந்த பேலன்ஸை வச்சுதான் நீங்க பாலிசி இஷ்யூ பண்ண முடியும். இல்லாட்டி இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்கு. இந்த பிரீமியம் ரெஜிஸ்டருக்குள்ள நீங்க போயிட்டு நீங்க பாதியில என்டர் பண்ண ப்ரொபோசல்ஸ் இதுக்குள்ளதான் வரும். ஓகே, ஸோ இதுல வந்து ஆல்ரெடி நம்ம போட்ட முருகன் ஒரு ப்ரொபோசல் தான் இப்போ நம்ம டெமோ பார்த்தோம். அது வந்து இப்போ முருகன் ப்ரொபோசல் இட் இஸ் ரெடி ஃபார் பேமெண்ட். இதுல வந்து ஒரு பச்சை டிக்கு தெரியுதா, பே நவ். ஸோ அது வந்து நீங்க சர்ச் பண்ணும்பொழுது இதுல வந்து இந்த பே நவ் டிக் பட்டன் நீங்க பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து அடுத்த ஸ்கிரீனுக்கு போயிடும். இதுல வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இருக்கிற சிடியில இருந்து நீங்க அந்த பேலன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி பாலிசி இஷ்யூ பண்ணலாம். இல்லாட்டி பே பை கஸ்டமர் லிங்க் நீங்க கொடுத்தீங்கன்னா வந்து டைரக்டா அந்த கஸ்டமருக்கு அந்த லிங்க் போயிடும். ஸோ அந்த கஸ்டமர் பை மெயில் அண்ட் பை மெசேஜ் போயிடும். ஸோ அந்த கஸ்டமர் டைரக்டா அந்த லிங்க் ஓபன் பண்ணி பேமெண்ட் போட்டா டைரக்டா அது பாலிசி ஆயிடும். அப்படிதான் அதோட ஒரு கான்செப்ட். அப்புறம் திருப்பி நீங்க அந்த பாலிசி டவுன்லோட் பண்றதுக்கு திருப்பி ஹோம்ல போய் இந்த மெனுல போய் பிரீமியம் ரெஜிஸ்டர் போய் ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் கொடுத்து திருப்பி ஷோ ரிப்போர்ட் கொடுக்கும்பொழுது இதுக்குள்ள வந்து இந்த பாலிசி டீடைல்ஸ் காட்டும். இந்த பேனவுங்கிறது இருக்காது. அதுக்கு பதிலா பாலிசி நம்பர் வந்துடும். இங்க பாலிசி நம்பருங்கிற ஒரு ஃபீல்டு இருக்கும். அதுல பாலிசி நம்பர் வந்துடும். அது டவுன்லோட் பிடிஎஃப் டவுன்லோட் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு. இப்போ வந்து ப்ரொபோசல் ஃபார்ம் டவுன்லோட் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு. அது கிளிக் பண்ணா ப்ரொபோசல் ஃபார்ம் வரும். ஆஃப்டர் பேமெண்ட் வந்து இதே மாதிரி பாலிசி டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்துடும். ஸோ நீங்க ஆஃப்டர் பேமெண்ட் நீங்க பாலிசி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணலாம். இது வந்து டம்மியா போட்ட ஒரு ப்ரொபோசல் இப்போ வந்தாச்சு. இதுல வந்து இந்த மாதிரி அந்த இதோட ப்ரொபோசல் ஃபார்ம் இது நீங்க ஆக்சுவலி ஃபைல் பண்ணணும். பேக் ஃபைல்ஸ்ல ஃபைல் பண்ண வேண்டிய ப்ரொபோசல் இதுல ஈஸியா வந்துருச்சு. நீங்க ஆஃபீஸ்ல பார்க்கும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் மேனுவலா தான் நீங்க கையில எழுதுற மாதிரி இருக்கும். இது வந்து ஈஸி 1 பேஜ் ப்ரொபோசல் ஃபார்ம். ஒரு சிங்கிள் பேஜ்ல உங்களுக்கு ஜஸ்ட் அப்படியே பிரிண்ட் கொடுக்குற மாதிரி ரொம்ப கன்வீனியன்டா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து இப்படிதான் இதோட ஒரு சைக்கிள். ஸோ நீங்க பேமெண்ட் முடிச்சிட்டீங்கன்னா வந்து இந்த பேனாவை கொடுத்து நீங்க பாலிசி முடிக்கும் பொழுது அந்த பாலிசி ஜெனரேஷன் சக்சஸ்ஃபுல்லா வந்துடும். இப்படிதான் ஒரு பாலிசியோட ஃபுல் சைக்கிள். அப்புறம் வந்து உங்களுக்கு இதுல இன்னும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஈவன் பிரேக்கான பாலிசிஸ் கூட நீங்க இந்த போர்ட்டல் யூஸ் பண்ணி இஷ்யூ பண்ணலாம். ஸோ அதுல வந்து நீங்க உங்களுக்கு தனி ஆப் இருக்கும். ஆப் அபிலாஷ் ஜி ஷேர் பண்ணுவாரு. அந்த ஆப் லிங்க் கம்பெனி இன்ஸ்பெக்ஷன் ஆப் இருக்கு. ஸோ நீங்க அந்த இன்ஸ்பெக்ஷன் ஆப் வழி போட்டோ எடுத்துட்டீங்க வைங்க, அது வந்து நம்ம இந்த சிஸ்டத்துல வந்துடும். இந்த பிரேக் இன் அப்ரூவல்ங்கிற ஃபீல்டுல நீங்க போட்டோ எடுத்து உங்களுக்கு ஸ்டேட்டஸ் இதுல பார்க்கலாம். போட்டோஸ் ஆப் வழியா எடுத்த போட்டோ இதுல வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, அப்ரூவல் ஆயிடுச்சா வந்துருச்சா என்னங்கிறது இதுல பார்த்தா உங்களுக்கு ஈஸியா தெரியும். அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்கிரீன் வந்து இந்த மாதிரி பிரேக் இன் அப்ரூவல், வாகன் டோக்கன், ஏஜ் ஓவர் டோக்கன், அந்த மாதிரி ஹையர் டிஸ்கவுண்ட் நீங்க கொடுக்குற டோக்கன்ஸ் வந்து இப்போதைக்கு நான் எஸ்ஐபி டோக்கன் அப்படிங்கிற நான் சிப் டோக்கன்ல தான் இந்த அப்ரூவல் போகுது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் வார்த்தைகள் தெரிஞ்சு வச்சிருங்க. அதாவது நான் சிப் டோக்கன்,
வெஹிக்கிள்ஸ் அபவுட் 10 years டோக்கன், அந்த மாதிரி மிசலேனியஸ் வெஹிக்கிள் டோக்கன். சப்போஸ் நீங்க ஸ்கூல் பஸ் அடிக்கிறீங்க, ஸோ ஸ்கூல் பஸ் வந்து அதுக்கு தனி டோக்கன் இருக்கு, அது அந்த ஸ்கூல் பஸ் டோக்கன்ல தான் போய் உள்ள வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஸோ அதோட ஸ்டேட்டஸ் எல்லாம் நீங்களே இந்த மெனுக்குள்ள போய் உங்களால பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படிதான் ஒரு பாலிசியோட பேசிக் சைக்கிள். ஃபர்ஸ்ட் ஒரு பாலிசி போர்ட்டல் ரெஜிஸ்டர் பண்றதுல இருந்து நம்ம ஒரு பாலிசி ஃபுல் சைக்கிள் சொல்லிட்டோம். அப்புறம் வந்து மோட்டார் செக்மெண்ட்லயே வந்து கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் மட்டும் காட்டுறேன். அதாவது மோட்டார் செக்மெண்ட்ல வந்து நெக்ஸ்ட் பாக்குறது வந்து குட்ஸ் கேரிங் வெஹிக்கிள் இருக்கு, பேசஞ்சர் கேரிங் வெஹிக்கிள் இருக்கு, பிரைவேட் கார் இருக்கு. பிரைவேட் கார் அண்ட் 2 wheeler வந்து மோஸ்ட்லி சேம் ஆப்ஷன்ஸ். ஏன்னா வந்து எல்லாமே பிரைவேட் கிளாஸ்ல கேட்டகரியில இருக்கிற ஆப்ஷன்ஸ். ஸோ இதுல பேசஞ்சர் கேரிங் வெஹிக்கிள் இதுல ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதை மட்டும் சொல்றேன். அதை மட்டும் நீங்க பாத்துட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு கிளியரா பாலிசி இஷ்யூ பண்ணலாம். இதுல ஒவ்வொரு ஃபீல்டு மட்டும் நீங்க கரெக்டா பாத்துட்டீங்கன்னா போதும். இது வந்து பிசிவி கேட்டகரியில என்னெல்லாம் வெஹிக்கிள்ஸ் வரும் தெரியுமா? பதில் சொல்ல முடியுமா? பிசிவி கேட்டகரியில இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? ஸ்கூல் பஸ், கவர்மெண்ட் பஸ், டாக்ஸி, எல்லோ போர்டு வெஹிக்கிள்ஸ், பேசஞ்சர் கேரிங் எல்லோ போர்டு வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து இந்த கேட்டகரியில தான் வருது. ஆட்டோ ஃபைன் குட் ஓகே. தயவு செஞ்சு அப்போ சைலன்ஸ் மியூட் பண்ணிடுங்க. அப்போ வந்து இதுல வந்து கிளாஸ் ஆஃப் வெஹிக்கிள் இதுல வந்து இத்தனை கிளாஸஸ் இருக்கு. 3 wheeler கேரிங் கெப்பாசிட்டி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 6. நீங்க லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 6 அப்படிதான் இது படிக்கணும். அதாவது 3 wheeler அப் டு 6 passengers வரைக்கும் உட்கார்ற வண்டி வந்து இந்த ஆப்ஷன்ல போடணும். அதான் இதோட மீனிங். நெக்ஸ்ட் வந்து 4 to 10 wheeler கேரிங் கெப்பாசிட்டி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 6. இது வந்து ஒரு ஆர்சி உங்களுக்கு வருது, டாக்ஸி வண்டி வைங்க. ஸோ 7 ஆர்சில 7 seater வண்டி. ஸோ அதோட அது நம்ம மைண்ட்ல வந்து 6+1ங்கிற மாதிரி தான் ரீட் பண்ணோம். என்ன 6 passenger கெப்பாசிட்டி பிளஸ் 1 டிரைவர். எப்போ வந்து டிரைவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொவிஷன் இருக்கு. ஸோ 6+1 தான் ரீட் பண்ணோம். ஸோ அப் டு ஸ்கிரீன் தெரியல சார். ஸ்கிரீன் தெரியலையா? திருப்பி ஸ்டார்ட் பண்றேன். ஓகே பாஸ், இப்போ சரியா வந்துருச்சா? ஓகே. சோ இதுல வந்து நீங்க இந்த ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் வேண்டியதா இருக்கு. 4 to 10 wheeler கேரிங் கெப்பாசிட்டி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 6. அதும்போது இந்த டோட்டல் ஆர்சி நீங்க பார்த்துட்டு ஆர்சில 7 இருக்குமேங்க 6+1 கேட்டகரியில தான் வரும். சப்போஸ் ஆர்சில 8 இருந்துருச்சுன்னா வந்து நீங்க அடுத்த கேட்டகரிக்கு போயிருச்சு. ஆர்சி 8 பொழுது 7+1 ஆயிருச்சு. 7 கேரிங் கெப்பாசிட்டி பிளஸ் 1 டிரைவர். ஸோ வந்து அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிருச்சு. அதாவது பேசஞ்சர் கேரிங் கெப்பாசிட்டி 7 + 1 டிரைவர். அந்த மாதிரி ஒரு டிராவலர் வைங்க. டிராவலர் வந்து நிறைய பேர் டிராவல் பண்ற வண்டி தான். 17+1 இருக்கு, 20+1 இருக்கு, ஈவன் 10+1 கூட இருக்கு. டிராவலர்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல இருக்கு. ஸோ நீங்க கரெக்டா அந்த ஆர்சி பார்த்துட்டு சப்போஸ் 18 seater ஆர்சில வந்து சீட்டிங் கெப்பாசிட்டி 18 வந்து நீங்க 17+1 தான் ரீட் பண்ணலாம். ஸோ இந்த கேட்டகரியில வரும். 4 to 10 wheeler கேரிங் கெப்பாசிட்டி கிரேட்டர் தேன் 6. இந்த சிம்பிள் வந்து கிரேட்டர் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்புறம் 3 wheeler கேரிங் கிரேட்டர் தேன் 17 above 17 பேசஞ்சர்ல 3 wheeler. அந்த மாதிரி 7 to 17ல 3 wheeler. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அந்த கிரேட்டர் தேன் லெஸ் தேன் சிம்பிள் தான் கரெக்டா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து சேம் ப்ராசஸ் தான். அந்த நீங்க பேசிக் ஸ்கிரீன்ஸ் நீங்க தெரிஞ்சுட்டீங்க, அதே மாதிரி அந்த சேம் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிடுங்க. அது கிளியரா உங்களுக்கு போயிடும். ஸோ இதுதான் பேசிக்கலி ஒரு பேசஞ்சரோட ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன். மீதி இருக்கிற ஸ்கிரீன்ஸ் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அதனால நெக்ஸ்ட் செக்மெண்ட் போறோம். குட்ஸ் கேரிங் வெஹிக்கிள். இதுல வந்து சேம். குட்ஸ் கேரிங் வெஹிக்கிள் வந்து பிரீமியம் எந்த பாராமீட்டரை பேஸ் பண்ணி வருது? யாருக்காவது சொல்ல முடியுமா? குட்ஸ் கேரிங் வெஹிக்கிள் இயர்ஸ் ஃபாலோ பண்ணி வருது சார். வெயிட் கரெக்ட்.
gross vehicle weight பேஸ் பண்ணி தான் ஒரு குட்ஸ் கேரியரோட பிரீமியம் கால்குலேஷனே வந்து வருது. ஸோ அதுல நீங்க கரெக்டா இதுல 2 கேட்டகரி தான் இதுல இருக்கு. 3 வீலர் பப்ளிக் கேரியர், இது வந்து நம்மளோட ஆப்பே ஆட்டோ சொல்லலாம். ஆப்பே அந்த எல்லோ கலர் ஆட்டோ பார்த்துருப்பாங்க வந்து, அதுல பெட்டி வண்டி. ஸோ அதுல வந்து இந்த 3 வீலர் பப்ளிக் கேரியருக்கு தான் போடுவாங்க குட்ஸ். அப்புறம் 4 or more பப்ளிக் கேரியர், மீதி இருக்கிறது இதுல வந்து ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. ஈவன் சின்ன படா தோஸ்துல இருந்து பெரிய அந்த நாமக்கல் ஏரியால எல்லாம் இருக்கிற பெரிய பெரிய ட்ரக் எல்லாம் வந்து 4 or more பப்ளிக் கேரியர் அதுலதான் ஆக்சுவலி போடணும். ஸோ நீங்க 4 or more பப்ளிக் கேரியர் யூஸ் பண்ணுங்க. ஈவன் ஃபார் வீலர்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் நார்மல் படா தோஸ்த் டு பெரிய பெரிய ட்ரக், அது வரைக்கும் நீங்க இதுதான் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து அடுத்த ஸ்கிரீன்ல தான் GVW gross vehicle weightங்கிற ஒரு ஃபீல்டு இருக்கு. அது நீங்க கரெக்டா RCA பார்த்துட்டு அந்த gross vehicle weight கரெக்டா நீங்க கொடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ அது நீங்க பண்ணிட்டீங்கன்னா வந்து ஈவன் குட்ஸ் கேரியர் வெஹிக்கிள்ஸ் உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாம நீங்க இஷ்யூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதான் அந்த பேசிக்ஸ். இந்த போர்ட்டலோட கொஞ்சம் மோட்டார் இன்னைக்கு மோஸ்ட்லி இப்போதைக்கு 1 hour ஆயிடுச்சு. ஸோ மோட்டரோட ஓரளவுக்கு பேசிக்ஸ் டச் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுல வந்து இதுல நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட இது வந்து ஆப்ஷனுக்கு வந்து இப்போ ஆப்ஷன் வந்திருக்கு. அது நீங்க சப்போஸ் ஒரு பாலிசி ப்ரொபோசல் தப்பா போடுறாங்க, ஸோ அது வந்து திருப்பி என்டர் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இப்போ இல்ல. காப்பி ப்ரொபோசல் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் போட்ட ப்ரொபோசல்ல ஏதாவது தப்பு இருந்துச்சு வைங்க, அப்போ இந்த காப்பி ப்ரொபோசல் யூஸ் பண்ணி திருப்பி அந்த ப்ரொபோசலோட டியூப்ளிகேட் நீங்க கிரியேட் பண்ணலாம். சோ அந்த ஆப்ஷன் வந்துருச்சு. அப்புறம் இதுதான்